திஸ் டைம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் யூ ரைட் தான். நீங்க எழுதிட்டே தான் இருக்கணும். கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். பாத்ரூம்ல உட்காந்துருக்கும் போது கூட யோசிச்சுட்டே இருக்கணும். என்ன என்ன எத்தனை பாயிண்ட்ஸ், இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ், ஓகே 3 ஹெட்டிங், என்ன ஹெட்டிங் என்ன ஹெட்டிங், இப்படிதான் உங்க பிரெயின் யோசிச்சுட்டே இருக்கணும். சரியா? வேற எதுவுமே யோசிக்க கூடாது. ஷார்ட் நோட்ஸ் நீங்க எடுக்கணும் புக்ல இருந்து அப்படின்னா, அதான் நான் சொல்றேன்ல, ஒரு தடவை புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு நான் மார்க் பண்ற கீ வேர்ட்ஸை ஒரு தடவை மார்க் பண்ணிக்கலாம். தட் ஷுட் ஹெல்ப் யூ. இல்ல மேம், நான் இன்னொன்னு சொல்றேன். நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஹெல்ப் பண்ணுதான்னு மட்டும் பாருங்க. நான் படிக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப எப்படி இருப்பேன்னா, நான் ஃபுல்லா படிப்பேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிப்பேன். எனக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சாதான் நான் எக்ஸாம் எழுத முடியும். நான் வந்து அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு நான்லாம் நிறைய சீன் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்ப வந்து எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி ஒரு சார் வந்து சொன்னார் அப்போ. ஆனா அவர் சொன்னப்ப நான் கேட்கல. அதனால இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன் அதை. அவர் எங்ககிட்ட சொன்னாரு, இங்க பாருங்க சப்ஜெக்ட ஃபுல்லா நான் படிச்சு ஏல இருந்து அதாவது 100% நான் ஃபுல்லாத்தையும் உட்காந்து படிச்சு எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு என் பிரெயினுக்குள்ள எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் போய் எக்ஸாம் எழுதி அப்புறம் தான் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காதீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கான்செப்ட புரிஞ்சுக்கோ. எப்ப வேணா நீ உட்காந்து ஃபுல் புக்கை எக்ஸாம் முடிச்சுட்டு கூட நீ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற ஒரு மாசத்துல கூட நீ உட்காந்து பொறுமையா புக்கை படிக்கலாம். உங்க அறிவை எப்ப வேணா வளர்த்துக்கலாம். ஆனா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய மைல்கல். அதனால தட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் ஃபார் எவர். அதனால நீங்க வந்து அவர் எனக்கு இன்னும் கூட எனக்கு அந்த அந்த போடியம்ல நின்று அவர் சொன்னது எனக்கு அப்படி காதுல கேக்குது. விஜிஎஸ் மணின்னு சொல்லி எனக்கு அந்த சார் சொன்னது இன்னும் என் காதுல கேக்குது. ஃபுல்லா படிக்கணும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நான் சொல்றேன்ல, இதை மட்டும் நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க இதை படிங்க. இது மாதிரி சம்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் அவர் எடுத்தாரு அழகா. இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் போடுங்க. இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க, போட்டு பார்த்துட்டே இருங்க. இதை தான் அவன் எக்ஸாம்ல கேட்கறான். இது எழுதி ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணிருங்க. அப்புறம் பொறுமையா நீங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு குறையே சொல்ல மாட்டேன். எவ்வளவு வேணா டவுட் கேளுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பயும் நான் என்ன தெரியுமா நினைச்சுக்கிட்டேன், இல்ல இல்ல நான் வந்து உட்காந்து படிப்பேன்னு சொல்லி நான் இதே ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் புக்கை நான் எத்தனையோ வாட்டி தேய்ச்சு தேய்ச்சு படிச்சிருக்கேன். ஓகேவா? சோ ஆக்சுவலி அதெல்லாத்தையும் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு அந்த சார் சொன்னது என் காதுல கேக்குது. படிங்க, அவங்க சொல்ற மாதிரி படிங்க. நான் சொல்ற மாதிரி ஸ்டைல்ல படிங்க. இப்படி படிச்சா இப்படி கிளியர் பண்ணலாம், இப்படி படிச்சா இப்படி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு. அதனாலதான் நான் சொல்றேன், நான் ஏன் இதுல வந்து உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மார்க்கே பண்ண மாட்டேங்கிறேன்னா, இதுல இருந்து இருக்கக்கூடிய கீவேர்ட் வச்சு அவன் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டேங்கிறான். அவன் கேட்கிற கொஸ்டின்ஸே ஒண்ணுதான். மெயினா இதுல இருந்து என்ன தெரியுமா, 3 கொஸ்டின் கேட்பான். விஷன் மிஷனை பத்தி கேட்பான். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி பத்தி கேட்பான். இன்னொன்னு வந்து உங்களுக்கு கார்ப்பரேட் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல், டிவிஷனல் லெவல், இது 3 தான் அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்பான். அது எம்சிக்யூவா இருந்தாலும் சரி, புக் பேக் கொஸ்டின்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டினா இருந்தாலும் சரி, அவன் கேட்க போறதே ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி, விஷன் மிஷன், கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கப்புறம் வந்து கார்ப்பரேட் லெவல், டிவிஷனல் லெவல், ஃபங்க்ஷனல் லெவல். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரே ஒரு சின்னதா ஒரு 3 பேராகிராஃப் ஆட் ஆயிருக்கு. அது கேட்பாங்க. என்ன அப்படின்னா, என்ன மாதிரி இவங்க எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஹரிசாண்டல், வெர்டிக்கல். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் யார்கிட்ட எல்லாம் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு பர்ச்சேஸ் மேனேஜர் பர்ச்சேஸ் ஹெட்டுக்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணணும், காஞ்சிபுரம் ஹெட்டுக்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணணும். 2 சைடும் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு கிரிட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி என்ன மாதிரி ஹைரார்கி ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க. இந்த 4 ஹெட்டிங்ல தான் அவங்க கேஸ் ஸ்டடி மாதிரியும் கேட்கறாங்க, எம்சிக்யூ மாதிரியும் கேட்கறாங்க, எல்லாமே கேட்கறாங்க. நம்ம வந்து அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்டான 2 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ன கேட்பாங்க, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். இந்த 6 கேள்வியை தவிர அவன் வேற எதுவும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படின்னும் போது எனக்கு என்ன வேணும்னா, முதல்ல நீங்க இந்த 6 கேள்வியை படிச்சு மனப்பாடம் பண்ணி முடிச்சிருங்க கொடுக்குற டைம்குள்ள. அதுக்கப்புறமா உங்ககிட்ட நிறைய டைம் இருந்தா நீங்க உட்காந்து நம்ம ஃபுல் புக்கையும் ஒரு தடவை படிச்சு ரிலாக்ஸ்டு அறிவை வளர்த்துக்கோங்கன்றேன் நான். Someone want to join the class but he can't connect. யாருப்பா அது? யார் அவர்? பேர் என்ன? சிவாவா? கதிரவன். வாட் ஹேப்பன்ட்? கான்டாக்ட் மேமா? நான் என்ன செய்வது? நான் என்ன செய்ய வேண்டும்? வருகிறேன். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுறது ஏன் அவங்களுக்கு மட்டும் கனெக்ட் ஆகல? நீங்க லிங்க் கரெக்டா அனுப்பிச்சு விட்டீங்களா அந்த பையனுக்கு?
அம்மா கேன் யூ காண்டாக்ட் த டீம் நம்பருக்கு காண்டாக்ட் பண்றீங்களா? ஒரே நிமிஷம். Because he might tell you what is wrong with this. ஐயோ, ஆடிட்க்கு தயவு செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாதீங்க. ஆடிட்க்கு நான் சொல்ற மாதிரி நான் சொல்லிட்டே வருவேன். கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறதெல்லாம் நீங்க கவனிக்கணும். கவனிச்சுட்டு நான் மார்க் பண்றதெல்லாம் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே வரணும். ஸ்லாங் ரெடி பண்ணணும். ஆடிட்டையும் எஸ்எம்மையும் கம்பேர் பண்ணாதீங்க. எஸ்எம் 5 சாப்டர், மொத்தமே 75 கொஸ்டின் படிச்சா போதும். அதையே நல்லா மக்கடிச்சா போதும். அது எழுதினாலும் 45 மார்க். ஆடிட் அப்படி இல்லை. ஆடிட் இஸ் வெரி வாஸ்ட் போர்ஷன். நம்மள வந்து அதுல கொஸ்டின்ஸ் வந்து 200 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து படிக்கணும். பிளஸ் அதுல ஸ்லாங் நமக்கு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஸ்லாங் ரெடி பண்றதுக்கு தான் நான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் சொல்லி உங்களை எழுத சொல்லி. ஆடிட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எஸ்எம். ரெண்டுத்தையும் கலக்காதீங்க. ஆனா ரெண்டுத்துக்குமே நான் சொல்ற அந்தந்த மெத்தட் அப்படி அப்படியே அங்கங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம நடத்துறது உங்களுக்கு ஓகேவா, புரியுதா? அதுல ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? இந்த எப்படி சொல்றது, ப்ராபப்ளி லாஸ்ட் டைம் எஸ்எம் கிளாஸ் என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களே இந்த டைம் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து நான் எடுத்த டைமென்ஷனே வேற. நம்ம ஃபுல்லா படிக்கலாம், வாங்க உட்காந்து 5 சாப்டர் நல்லா படிக்கலாம். அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு 10 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து, மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்து, அவ்வளோ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ரொம்ப எலாபரேட்டா எடுத்தோம். ஓகேவா? தட் வாஸ் மோர் லைக் ஒரு செமினார் மாதிரி அப்படியே போச்சு பொறுமையா. பட் இந்த வாட்டி எனக்கு என்னன்னா, இருக்கிற 2 வீக்ஸ்ல 1 வீக்குள்ள இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 7-8 டேஸ்க்குள்ள நம்ம ஃபுல் சாப்டர் முடிச்சுட்டு, எனக்கு லாஸ்ட் 3 டேஸ் ஐ வாண்ட் டு கிவ் யூ ரைட்டிங் ப்ராக்டிஸ். எனக்கு அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதனால கொஸ்டின் ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் எனக்கு மெயின். அதனால ஐம் பிளானிங் லைக் திஸ். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் நான் எடுக்கிற அந்த இது வந்து, ஐயோ மேம் ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப ரிகரஸா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்படி படிச்சாதான் நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, லுக் ஹியர். இதுல வந்து என்ன கேக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ரெண்டுக்கும் அர்த்தம் என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு கம்பெனி அவங்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அதனால ஏன் அப்படி பண்ணணும், எதுக்காக அப்படி பண்ணணும், அதனால என்ன பெனிஃபிட், அது ஏன் நம்ம அப்படி செய்யணும், அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். நம்பர் 2, என்னதான் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டாலும், என்னதான் நீங்க பிளான் பண்ணாலும், சில விஷயங்கள் ஸ்ட்ராட்டஜியை மீறியும் நடக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளது பக்காவா ஃபுல் ப்ரூஃபா இருக்கு அப்படிங்கிறதுனாலயே நமக்கு லாஸே வராது, இந்த கம்பெனி சூப்பரா ஓஹோன்னு போகும் அப்படின்னு எந்த அர்த்தமும் கிடையாது. ஈவன் 100% நீங்க எல்லாத்தையும் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க டிசைன் பண்ணாலும் அதையும் தாண்டி அந்த கம்பெனி நேரா போய் புதக்குழியில விழலாம். பிகாஸ் நம்மளை சுத்தி இருக்கிற இந்த என்வாயன்மெண்ட், இந்த கமர்ஷியல் என்வாயன்மெண்ட், கஸ்டமர்ஸ், இந்த இந்த மிகப்பெரிய இந்த உலகம் வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸான, ரொம்ப டர்பியூலண்டா இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும் போது நீங்க டிசைன் பண்ண ஸ்ட்ராட்டஜி இன்னும் ஒரு வாரத்துல கூட வேஸ்டா போயிடலாம். ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபுல் ப்ரூஃப், இந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு த சிச்சுவேஷன் இஸ் வெரி மச் ஃபேவரபிள் டு அஸ். ஸோ ஃபர்ஸ்ட் தேர் டாக்கிங் அபவுட் நம்பர் 1, தேர் டாக்கிங் அபவுட் இம்பார்ட்டன்ஸ். இம்பார்ட்டன்ஸ்ல என்னது, ஒய் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க. பிகாஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருந்தால் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் நமக்கு ஒன்று கிரியேட் ஆகும். நம்பர் 2, ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம கிட்ட ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளை சுத்தி ஏதாவது எதிர்பாராத விதமா ஒன்று நடந்தா கூட அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் ரங்கநாதன் வந்து ரீசெண்டா வந்து ஒரு சும்மா ஒரு பப்ளிக் மீட்டப்ல போய் நிற்கும் போது எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்கும் போது, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது யாரோ ஒருத்தர் குரூப்ல இருந்து கத்துறாங்க. என்னன்னு கத்துறாங்க, கேவலமா இருக்கு அப்படி கத்துறாங்க. நமக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பெல்லாம் யாராவது சொன்னா எவ்வளவு ஹர்ட் ஆயிடுவோம் நம்ம. ஆனா நீங்க பாருங்க, அவர் வந்து அங்க நிக்கும் போது கேவலமா இருக்கீங்கன்னு யாரோ அவரை பத்தி சொல்றாங்க. அவரோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கிள் மேனோட ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் கத்திட்டாங்க அங்க கேவலமா இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல அவர் எப்படி ரியாக்ட் பண்ணணும், ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த இடத்துல.
கரெக்டா ரியாக்ட் பண்ணணும். கரெக்டா ரியாக்ட் பண்ணா அந்த சிச்சுவேஷனை, ஐயோ எல்லாரும் பாவம் ரங்கனா பிரதீப் ரங்கநாதன் அவரை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்படி பேசவும் வாய்ப்பு இருக்கு. இல்லையா அவர் அதுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, ஆமா ஆமானா என்ன அப்படின்னு பேசவும் வாய்ப்பு இருக்கு. சோ அந்த அவர் என்ன சொல்றாரு, அந்த அந்த டிரெக்டர் என்ன சொல்றாரு, சார் நான் கேவலமா இருக்கேங்கிறத நான் சின்ன வயசுல இருந்தே கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதெல்லாம் பெரிய புதுசே கிடையாது. எனக்கு எது தெரியுமா புதுசு, மேடையில நான் நிக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் புதுசு அப்படின்னு எல்லாரும் அப்படி கை தட்டுறாங்க சமயம். உடனே அந்த அப்படியே அந்த அந்த என்டையர் சிச்சுவேஷன் அவருக்கு சாதகமா மாறுது. சோ எல்லாத்தையுமே ஒரு கம்பெனியால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு டைரக்டரால கூட அவர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து நின்னு பேச போறாருன்னா, அங்க ஆப்போனன்ட்ல இருக்கவன் என்ன பேசுவான், என்ன பதில் சொல்ல எல்லாத்தையும் ஸ்கிரிப்டாலாம் எழுதிட்டு வர முடியாது. என்ன படமா என்ன ஸ்கிரிப்ட் எழுதி எடுக்கிறதுக்கு. மெயின்ல வந்து பேசும்போது ஆடியன்ஸுக்கு என்ன வேணா பேசிட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி கம்பெனியும் அப்படிதான். கம்பெனி நினைச்ச மாதிரி எல்லாம் சுத்தி வர நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. கம்பெனி நினைக்காதெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது கம்பெனி அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸை உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு 2 விஷயத்தை கொடுக்கும். ஒண்ணு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்னா என்னன்னா, மத்த யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு வேல்யூவை என் ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்கும். வேற யாராலையுமே அந்த அந்த ஒரு பெனிஃபிட்ட கொடுக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் தான் வந்து காஃபி பவுடர் விக்கிறாங்க. இருந்தாலும் ப்ரூவும், நெஸ்கேஃபே, சன்ரைஸும் ஏன் இவ்ளோ ஃபேமஸா இருக்கு தமிழ்நாட்டிலயோ, இந்தியாலயோ ஏன் இவ்ளோ ஃபேமஸா இருக்கு? பிகாஸ் அவங்க தனித்தனியா ஒரு ஒரு பிராண்ட் இமேஜ் மெயின்டைன் பண்றாங்க. நெஸ்கேஃபேவா கொஞ்சம் கிளாஸியா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைஃபையா, ஒரு மாதிரி அப்படி மெயின்டைன் பண்றாங்க. அது ரொம்ப கசப்பாலாம் இருக்காது. ப்ரூவா நார்மலா எல்லா ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லயும் ப்ரூ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் கான்டினென்டல், மலபார் அப்படி இப்படின்னு இருக்கு. ஒருத்தரும் எப்படியாவது வேல்யூ டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுக்கணும். நம்ம கிட்ட ஒருத்தவங்க ப்ராடக்ட் வாங்க வராங்க அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து புது நியூ ஏஜ் ஹவுஸ் ஹோல்டு யாருமே இப்ப வந்து ப்ரூவோ சன்ரைஸோ வாங்குறது இல்ல. எல்லாமே 40+ 50+ வீடுகள்ல தான் இன்னும் ப்ரூ சன்ரைஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நல்லா படிச்சு கொஞ்சம் நல்ல பயங்கரமா எலீட்டுன்னு கருதக்கூடிய சில நிறைய ஹவுஸ் ஹோல்டுல இப்ப இருக்கக்கூடிய காஃபி பேக்கெட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டினென்டல், மலபார், அதுக்கப்புறம் என்னென்னமோ நிறைய வந்திருக்கு. இப்ப என்னமோ நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்கு. ஆல் வேரியேஷன்ஸ் பீப்புள் ஆர் ரெடி டு ட்ரை. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீப்புள் வாண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. நிறைய வெரைட்டிஸ் அவங்களுக்கு வேணும், நிறைய குவாலிட்டி வேணும், டிஃப்ரெண்டான டேஸ்ட் வேணும், எல்லாமே வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்ப மத்தவங்களை விட நான் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கிறது, மத்தவங்களை விட நான் எப்படி என்ன வந்து புதுசா காமிச்சுக்கிறது, மத்த ப்ராடக்ட்ஸ் விட என் ப்ராடக்ட்ஸ் எப்படி ரொம்ப தனித்தன்மையானதுன்னு நான் எப்படி என்னோட என்னோட டார்கெட்டட் பாப்புலேஷனுக்கு நான் எப்படி சொல்றது? சோப்பு தானேப்பா, எத்தனை சோப்பு இருக்கு. நான் எப்போதுமே கிளாஸ்ல கேட்பேன், என்ன சோப் யூஸ் பண்றீங்க? நிறைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிந்தால் வரும், மைசூர் சாண்டல் வரும், பார்க் அவென்யூ வந்திருக்கு, லிரில் வந்திருக்கு, மார்கோ வந்திருக்கு. ஜென்ரலா ஒரு 50 பேருக்கு கிளாஸ்ல நான் கேட்பேன், தனித்தனி ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், நீங்க என்ன சோப்பு? நீங்க நிறைய பேர் ஹமாம் சொல்லுவாங்க, மார்கோ சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இதை நான் ஏன் கேட்கறேன்னா சோப்பு தானே, எல்லாமே ஒரே கெமிக்கல் தானே, இதே நம்ம இவ்வளவு டிஃப்ரெண்டா வாங்குறோம். ஏன் நமக்கு டிஃப்ரெண்டா தேவைப்படுது? ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் மார்கோனா ஃபுல்லா நீம் அப்படின்னு. ஒரு பையன் சொன்னா லைஃப் பாய் யூஸ் பண்றான்னு. ஏன்டா லைஃப் பாய் யூஸ் பண்றேன் என்ன அப்படின்னு. அதான் அம்மா வாங்கி கொடுப்பாங்க, அதான் யூஸ் பண்றேன். இன்னொரு பையன் சொல்ற டெட்டால் சோப் யூஸ் பண்றேன்னு. சரி இப்ப என்னன்னா டெட்டால் சோப்புக்குன்னு ஒரு ஒரு கேட்டகரி ஆஃப் கஸ்டமர் இருக்காங்க. மார்புக்கு தனி கஸ்டமர், டவ் தனி கஸ்டமர். இவ்வளவு தனித்தனி சோப்பு தானப்பா, அதுல எப்படிப்பா 200 வித்தியாசமான சோப்பு விக்குது இந்தியால? ஏன்னா ஒவ்வொரு சோப்பையும் வாங்க ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்க உங்க பிசினஸ்ல உங்களோட ப்ராடக்ட்ல ஒரு யூனிக்னஸ் கொண்டு வரணும். வேற யாராலையும் இது கொண்டு வர முடியாது. நான் கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா, அப்படி கொண்டு வரணும். அதுதான் அந்த காம்படிட்டிவ்னஸ். என்ன காம்படிட்டிவ்னஸ்? காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நோபடி எல்ஸ் கேன் கிவ் திஸ், ஒன்லி ஐ கேன் கிவ் இட். நான் பாரு லாவெண்டர் வாசனையில இது கொண்டு வரேன் இந்த ப்ராடக்ட். அந்த மாதிரி இந்துலைக் அப்படிங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயில் கொண்டு வரும்போது முன்னாடி சீப்போட சேர்ந்த மாதிரி ஒரு மூடியை ஆட் பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. அப்ப நம்ம வந்து நீங்க கையே வச்சு எண்ணெய் வைக்க வேண்டாம், அப்படியே சீப்பாலேயே வச்சுக்கலாம். அதெல்லாம் சும்மா ஒரு அதெல்லாம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தானே. இனிஷியலா லான்ச் பண்ணி அப்படியே பயங்கரமா மார்க்கெட்டெல்லாம் கேட்ச் பண்ணி அதெல்லாம் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஸோ ஜென்ரலாவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதனோட 2 முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், இன்னொன்னு நம்மளை சுத்தி எது நடந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி சேஞ்ச் நடந்தாலும் அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஒரு கம்பெனி ரொம்ப கஷ்டமான காலகட்டங்கள்ல கூட எப்படி எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு அதனுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்ததா ஒன்று இருக்கும். ஸோ டு கைட் த கம்பெனி சக்சஸ்ஃபுல்லி டு ஆல் தி சேஞ்சஸ் இன் தி என்வாயன்மெண்ட், தட் இஸ் டு ரியாக்ட் இன் தி ரைட் மேனர் அப்படி சொல்லும். ஓகேவா? ஏன்னா என்வாயன்மெண்ட்ல என்னென்ன நடக்குது பாருங்க, டெக்னாலஜி மாறும், டீரெகுலேஷன், ரெகுலேஷன், குளோபலைசேஷன் இவ்வளவு மாறுது. அப்ப மாறிட்டு இருக்க காலகட்டத்துல என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ற கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரெஃபரன்ஸஸும் மாறும்ல, அதுக்கேற்ற மாதிரி நானும் மாறிக்கணும்னு சொல்றாங்க.
மத்தபடி ஒன்றும் பெரிய மேட்டர் இல்ல, இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, பாத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அவ்வளவு வராது. இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் தான். இதுல வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒரு கொஸ்டினா வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்னது? சார்ல்ஸ் டார்வினோட தியரி என்னது? ஃபிட்டஸ்ட், சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். எது ஃபிட்டஸ்டா இருக்கோ அதுதான் சர்வைவ் ஆகும் அப்படின்னு சார்ல்ஸ் டார்வின் சொல்லுவாரு. ஆனா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க? யாரு சேஞ்சஸ் வந்து சீக்கிரம் அடாப்ட் பண்றாங்களோ அவங்களால தான் சர்வைவே பண்ண முடியும். யாரால சேஞ்சஸ் சீக்கிரமா கணிச்சு, ஓ இது மாறுது, உடனே நம்ம நான் இன்னும் பெட்ரோல் கார் தான் வாங்குவேன், இன்னமும் டீசல் கார் தான் வாங்குவேன், நான் சிஎன்ஜி வாங்க மாட்டேன், நான் வந்து என்ன சொல்றது எலக்ட்ரிக் வெஹிக்கிளே வாங்க மாட்டேன் அப்படின்னு இன்னமும் நீங்க பழைய பஞ்சாங்கம் பாடிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க பின்னாடி பேக்வேர்ட்ல போயிடுவீங்க, மத்தவங்க எல்லாம் ஃபார்வர்ட்ல போயிட்டே இருப்பாங்க. சோ அதனாலதான் இப்ப யூரோப்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாம் அப்படியே லேக் அடிச்சதுக்கு காரணமும், டெஸ்லா டாப்ல வந்ததுக்கு காரணமும் என்னன்னா அவங்கள நம்மள சுத்தி வந்து இந்த பெட்ரோல் டீசல் கார்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இனிமே வரப்போறதுலாம் சிஎன்ஜியும் எலக்ட்ரிக் கார்ஸ் தான் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை அவங்கள அக்செப்டே பண்ணாம வெறும் பெட்ரோல் கார் டீசல் காரே விட்டுட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவங்க வந்து சேஞ்ச் அடாப்ட் பண்ணணும், எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஃபிட்டஸ்ட்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சொல்றாங்க எஸ்எம்ல ஃபிட்டஸ்ட்ங்கிறவங்க லார்ஜஸ்ட் கிடையாது, ஏன் ஸ்ட்ராங்கஸ்ட் கூட கிடையாதான். யாரு ஃபிட்டஸ்டா? ஃபிட்டஸ்ட்ங்கிறவங்க யாரால ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்மள சுத்தி நடக்கிற மாறுதல்களுக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்க முடியுதோ, who can adapt to the changes in the environment, அவங்க தான் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க, பிபிஎல் ஒரு டிவி இருந்துச்சு, இப்ப இல்ல, வீடியோகான் இல்ல, நோக்கியா போயிந்தி, பஜாஜ் ஸ்கூட்டர் போயிடுச்சு. ஏன்னா இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நம்ம தான் இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஈஸியா நோக்கியா போனை தூக்கி போட்டுட்டு ஆண்ட்ராய்டு வந்துருச்சு. கடைசி வரைக்கும் நோக்கியா ஆண்ட்ராய்டு அக்செப்டே பண்ணல, தான் பெரிய அப்பா டக்கிற மாதிரி சீன் போட்டுச்சு. இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி நம்மள சுத்தி நடக்கிற சேஞ்சஸ நம்ம சீக்கிரமா அடாப்ட் பண்ணலன்னா நம்ம செத்து போயிடுவோம். அப்ப ஃபிட்டஸ்ட் தான் சர்வைவ் ஆக முடியும். இங்க ஃபிட்டஸ்டுக்கு என்ன வந்து மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரால சீக்கிரமா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸான சேஞ்சஸ்க்கு சீக்கிரம் அடாப்ட் ஆக முடியுதோ அவங்க தான் சர்வை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நம்ம படிக்க போற எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆர் ஹவு டு யூ கால், இந்த இடத்துல இருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கு அப்புறம் தான் படிப்போம். ஓகேவா? ஆர் லிமிடேஷன்ஸை பத்தி படிப்போம். ஜென்ரலா வந்து லிமிடேஷன்ஸை பத்தி படிப்போம். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த இம்பார்ட்டன்ஸ்லேயே வந்துடும். தனியா பெனிஃபிட்ஸ்னு ஒன்றும் பேராகிராஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு செக் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான். இல்ல பெனிஃபிட்ஸ் தனியா இல்ல, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட்ஸுமே. ஓகேவா? சோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இதான் நம்ம எழுதணும். நம்பர் 1 இங்கே இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இது 1 அப்படி ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம இது 1 இது 2 அப்படி நம்ம படிக்கலாம். ஓகேவா? இதே பாயிண்ட்ஸ் தான் மேல கொடுத்துருக்காங்க பேராகிராஃப் ஃபார்மேட்ல. நம்ம அதையே தான் இந்த டயக்ராம் வச்சு படிக்க போறோம். நான் டயக்ராம் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு படிக்க போறீங்க. புரியலன்னா நீங்க என்கிட்ட கேட்க போறீங்க, அவ்வளவுதான். நான் இங்கதான் இருக்க போறேன், இங்கேயும் ஓடி போக மாட்டேன். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கரெக்டா நம்மளோட மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்லாம் எல்லாத்தையும் வந்து கையாளுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்ஸ் யூ ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் யூ வில் பி ஏபிள் டு டிஃபைன் வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் மிஷன். இன்னைக்கு நீ என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னும் 1 மந்த்ல என்ன பண்ணணும், இன்னும் 6 மாசத்துல என்ன பண்ணணும், இன்னும் 1 இயர்ல என்ன பண்ணணும். அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் அவ்வளவு கிளியரா இருக்கும். ஒன்ஸ் யூ ஹேவ் யுவர் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் சார்ட்டட் அவுட். உன்னோட ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா உன்னால மிஷன் அண்ட் கோலை வந்து பர்ஃபெக்டா டிஃபைன் பண்ண முடியும். நீ என்ன ஆகணும், நீ யாரா மாறணும் அப்படின்னு நீ நினைக்கிறியோ அதை உன்னால பண்ண முடியும். ஓகேவா? அது நம்பர் 2. எல்லாரும் தான் சோப்பு விற்கிறாங்க. ஆனா எல்லாரும் சோப்பு வித்தாலும் ஏன் 90% ஏன் எல்லாரும் சிந்தாலே வாங்குறாங்க, ஆர் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஏன் வந்து மைசூர் சாண்டலே வாங்குறாங்க? பிகாஸ் பீப்புள் ஏதோ ஒரு விதத்துல அந்த சோப்போட கனெக்ட் ஆயிருக்காங்க. பிரைஸா இருக்கலாம், அதோட வாசனையா இருக்கலாம். சில பேர் வந்து என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர் சாண்டல் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை மதர், ஹமாம் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை சைல்ட்ஹுட், மார்கோ ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் மை வியர்டஸ்ட் அடலசன்ட் ஏஜஸ். பிகாஸ் அந்த டைம்ல பிம்பிள்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணாத சோப்பே கிடையாது. ஸோ மார்கோ எடுத்தாலே எனக்கு ஐ வில் கோ பேக் டு மை 17. ஸோ சில பேருக்கு சோப் அப்படிங்கிறது வந்து ப்ராபப்ளி இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு தட் நாஸ்டாலஜிக் ஃப்ரேக்ரன்ஸ், அது கூட கனெக்ட் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தரும் எந்த ரீசனுக்காக ஒரு சோப் யூஸ் பண்றாங்கன்னு அவங்கள கேட்டாதான் தெரியும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் உங்களோட பிசினஸ்ல இருந்துச்சுன்னா உங்களால உங்க ப்ராடக்ட்ல ஒரு தனித்துவத்தை கொண்டு வர முடியும். அது வேற யாராலையும் கொண்டு வர முடியாத அளவுக்கு இருக்கும். தட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா?
So it is very, 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 very important for you to have a strategic management. In a strategic management இருந்ததுன்னா உங்களால உங்களோட கோர் காம்பிடன்சியை நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கொண்டு வர முடியும். இல்ல நான் உங்களுக்கு வந்து செம்மையா வந்து ஒன்று சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, வாட் இஸ் அ கோர் காம்பிடன்சி? கோர் காம்பிடன்சினா என்ன அப்படிங்கிறது. கோர் காம்பிடன்சினா, இப்ப நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து கிளாஸ் சொல்ல எடுக்க தெரியும். ஆனா எனக்கு நிறைய ஜோக்ஸ் சொல்லியோ இல்லைன்னா நிறைய வந்து ஹவு டு யூ கால் நிறைய கிரிக்கெட் ஜோக்ஸ் சொல்ல தெரியாது. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ என்னோட கோர் காம்பிடன்சி நீங்க பாத்தீங்கன்னா, நான் சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங், அவ்வளவுதான் என்னோட கோர் காம்பிடன்சி. எனக்கு வந்து ஐ எம் நாட் வெரி மச் கம்ஃபர்டபுள் வித் கிராக்கிங் வியர்ட் ஜோக்ஸ் ஆர் கிரிக்கெட் ஜோக்ஸ் ஆர் இப்ப இருக்கக்கூடிய எனி அதர் ஜோக்ஸ் எனக்கு கிராக் பண்ணி என்ன அது மூலியமா ஐ கான்ட் மேக் பீப்புள் கெட் அட்ராக்டட் டு மீ. இப்போ என்னோட கோர் காம்பிடன்சி என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டாதான் நான் அது மேல இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்க எடுத்துக்கோ, உங்களோட கோர் காம்பிடன்சி என்ன? சில பேருக்கு என்ன இருக்கும்னா, படிச்சா அப்படியே ஞாபகம் வச்சுப்பாங்க. சில பேருக்கு வந்து எழுதி பார்த்தா தான் ஞாபகம் இருக்கும். சில பேருக்கு மேத்ஸ் நல்லா வரும், மேக்ஸ் நல்லா வரும், தியரி வராது. சில பேருக்கு தியரி நல்லா வரும், மேக்ஸ் வராது. ஸோ உங்க கோர் காம்பிடன்சி என்னங்கிறது உள்ளுக்குள்ள இருந்தே உங்க கம்பெனி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன? வாட் இஸ் தட் யூ கேன் டூ பெட்டர் தேன் எனிபடி எல்ஸ், பிகாஸ் இட்ஸ் கம்மிங் நேச்சுரலி டு யூ. அதுதான் கோர் காம்பிடன்சி. கோர் காம்பிடன்சின்னு அதுதான். அந்த கோர் காம்பிடன்சி நீங்க இன்னும் பலப்படுத்தும் போது அது வந்து உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இது எடுத்துக்கோங்களேன், ஜியோ பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்துச்சா? ஜியோ பிளஸ் ஹாட் ஸ்டார் வந்தது என்னாச்சு? இப்ப ஜியோ வந்து அவங்க என்ன வெறும் ஜியோ பிளஸ் ஹாட் ஸ்டார் மட்டும் வச்சிருக்காங்க? ஜியோன்ற கம்பெனி வச்சிருக்காங்க, ரிலையன்ஸ், ஏகப்பட்டது வச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இப்படி வச்சுக்கலாம், நெட்ஃபிளிக்ஸ் வந்து என்ன பண்றாங்க? வாட் இஸ் த பிசினஸ் ஆஃப் நெட்ஃபிளிக்ஸ்? ஆரம்ப காலத்துல யூஎஸ்ஏல நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, டிவிடி எல்லாம் வாடகை கொடுப்பாங்க. ஒரு நாள் 5 ரூபாய், 2 நாளைக்கு 10 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம வந்து டிவிடியில வாடகை கொடுத்து காசு வாங்கணும்? இந்த டிவிடியில இருக்கிற எல்லா படத்தையும் ஒரு கிளவுட்ல அப்லோட் பண்ணிடுவோம், அவங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். அவங்க ஒரு நாளைக்கு 5 ரூபாய் காசு கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு இந்த கண்டென்ட்டை அவங்க கிளவுட்ல இருந்து பாத்துக்கிறதுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம்னு கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸோட கோர் பிசினஸே வெறும் இந்த ஸ்ட்ரீமிங் மட்டும்தான். தட் இஸ் இந்த கண்டென்ட், இது மட்டும்தான். கண்டென்ட் கிரியேஷன் ஆர் கண்டென்ட் வந்து வாடகைக்கு கொடுக்கறது. முன்னாடி டிவிடி வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இருந்தாங்க, இப்போ கண்டென்ட்டை வாங்கி ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துக்கிறாங்க. இதை தவிர நெட்ஃபிளிக்ஸ்க்கு வர பிசினஸே கிடையாது. இப்ப அமேசான் பிரைம் எடுத்துக்கோங்க. அமேசான் பிரைம்க்கு வந்து அந்த பிரைம் வீடியோஸ் இருக்குல்ல, அதை வாங்கி வாடகை கொடுக்குறாங்கல்ல, அது மட்டும்தான் பிசினஸா? இல்ல. அமேசான் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு, அமேசான் மியூசிக் இருக்கு, அமேசான்ல கிண்டில்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அமேசான்ல அலெக்சான்னு ஒண்ணு இருக்கு, ஹே அலெக்சா அந்த மாதிரி, ஹே சிரி மாதிரி ஹே அலெக்சா இருக்கு. இவ்வளோ ப்ராடக்ட்ஸை வச்சிருக்காங்க. அதனால அமேசான் பிரைமோட சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் 100 ரூபாய் 200 ரூபாய் கூட பண்ணிக்கலாம். ஆனா நெட்ஃபிளிக்ஸ் அப்படி கிடையாது. மினிமம் 300 ரூபாய் 400 ரூபாய் போட்டா தான் பண்ண முடியும். எதனால ஒரு அமேசான் பிரைமால சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் 199 ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியுது 6 மாசத்துக்கு கூட? இல்ல ரொம்ப லோ காஸ்ட் கொடுக்க முடியுது, நெட்ஃபிளிக்ஸால கொடுக்க முடியலைங்க. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் 100 ரூபாய் போட்டு 120 ரூபாய் எடுக்கணும்னா அதுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ன்ற ஒரு பிசினஸ் மட்டும்தான் இருக்கு. அமேசானுக்கு அப்படி கிடையாது. அமேசான் பிரைம் இருக்கு. ஓகேவா? நீங்க அமேசான் பிரைம்ல வாங்குறீங்களா, அங்க கிரெடிட் கார்டு ஒண்ணு உங்களுக்கு வரும். ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு வேணா நீங்க வாங்கிக்கோங்கன்னு வரும். அந்த ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டை நீங்க வாங்குனீங்கன்னா அதுல ஒரு கமிஷன் போகும் அமேசானுக்கு. What I'm trying to tell is Amazon has a lot of different ways to make money. It's making money through Prime videos. It's making money through Amazon Prime. That is அந்த இது how do you call e-commerce. Okay? It's making money through the sale of Alexa. Amazon Basics ன்னு சொல்லி அவங்களே ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. Amazon Kindle இருக்கு, Amazon Fire TV Stick. So they are into so many other businesses. ஸோ ஒரு பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வரும்போது அந்த ப்ராஃபிட் எடுத்து இன்னொரு பிசினஸ்ல போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃபிளிக்ஸால ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை 200 ரூபாய் 300 ரூபாய் இல்லைன்னா கொடுக்கவே முடியாது சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருந்தா, அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், 99 ரூபாய் 50 ரூபாய் அப்படின்னு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் கொடுத்து மக்களை இந்த பக்கம் திசை திருப்ப பாக்குறாங்க. இது எப்படி முடியுது? இதுதான் கோர் காம்பிடன்சி ஆஃப் அமேசான். பிகாஸ் அவங்களுக்கு 10 பிசினஸ் இருக்கு. ஒரு பிசினஸ்ல இருந்து ப்ராஃபிட் எடுத்து இந்த பிசினஸ்ல லாஸ் வந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு லோ பிரைஸ்க்கு விற்கிறதுக்கான வலிமை அமேசானுக்கு இருக்கு. எப்படி ரிலையன்ஸ்க்கு இருக்கோ அந்த மாதிரி அமேசானுக்கு இருக்கு. ஸோ இது அவங்களோட கோர் காம்பிடன்சி. ஸோ இதை வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜா மாத்திட்டு நெட்ஃபிளிக்ஸ்க்கு செம டஃப் கொடுக்கறதுக்காக அமேசான் இஸ் டூயிங் தட். அமேசான் மட்டுமே இல்ல, எல்லா ஓடிடியுமே இந்த மாதிரி டஃப் காம்படிஷனை எதிர்கொண்டுட்டு தான் இருக்காங்க.
இப்ப சோனி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜப்பானோட கம்பெனி. ஆனா சோனி கிட்ட மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் டெலிவிஷன் சீரீஸ், இந்தியன் மூவிஸ் எல்லாமே சோனி கிட்ட தான் இருக்கு. அப்ப சோனியும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அப்போ நெட்ஃபிளிக்ஸ்க்கும் அமேசானுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நெட்ஃபிளிக்ஸ் இஸ் ஒன்லி இன் தி பிசினஸ் ஆஃப் நெட்ஃபிளிக்ஸ், ஒன்லி இன் தி OTT business, but Amazon is not like that. Amazon is also in OTT business. அதுதான் core competency, competitive advantage. அதெல்லாம் it's very very important. And then next one, எந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அந்த இடத்துல நம்ம எப்போதுமே ஃபியூச்சரை பத்தி ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்க ஆரம்பிச்சிருவோம். நடந்ததுக்கு அப்புறமா பொறுமையா ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்க மாட்டோம். மோஸ்ட்லி 90% ஆஃப் த ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளே அதுக்கேற்ற மாதிரி தயார் நிலையில இருப்போம். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி சில நடந்தாலும் அதை எதிர்கொள்ற அளவுக்கு நம்மளோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். பிகாஸ் வி ஹாவ் த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. எல்லா மேஜர் டெசிஷனையும் எடுக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த பில்லரா நமக்கு யார் இருப்பான்னு கேட்டா அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இருக்கும். சின்ஸ் யூ ஆர் மேனேஜிங் யுவர் என்டையர் என்டர்பிரைசஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி, you are able to take major decisions of your company in a very well sorted way. கரெக்டா உங்களால வந்து டெசிஷன்ஸ், மேஜர் டெசிஷன்ஸ் உங்களால எடுக்க முடியும். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் கிவிங் யூ தட் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. அதுக்கு அடுத்தது ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ற தைரியத்தை ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கறதே இந்த ஸ்ட்ராட்டஜி தான். நான் ரெடியா இருக்கேன், வா, ஈவன் இஃப் தி சிச்சுவேஷன் இஸ் அன்ஃபேவரபிள் ஐ கேன் ஸ்டில் கம் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னாங்க எல்லாரும், தியேட்டர் ஓடிடில கண்டென்ட் வர ஆரம்பிச்சு, நெட்ஃபிளிக்ஸ்ல படம் ரிலீஸ் ஆகுது, அமேசான் பிரைம்ல வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, இனிமே தியேட்டருக்கு மக்களே வரமாட்டாங்க அப்படி சொன்னாங்க. அப்படிலாம் இல்ல. தியேட்டர் இஸ் ஆல்சோ ஸ்டில் ரன்னிங். அதே மாதிரி வந்து நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்லயும் நிறைய பேர் வந்து யூனோ பீப்புள் ஆர் வாட்சிங். அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோஸ் எல்லாம் வந்ததுனால இப்ப டிரெக்டர்ஸ் எல்லாம், முன்னாடி டிரெக்டர்னா என்னன்னா வெறும் படம் எடுத்தா தான் டைரக்டர் அப்படி இருந்துச்சு, இல்ல சீரியல் எடுப்பாங்க அவ்வளவுதான். இப்ப இந்த சீரியலுக்கும் படத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்தது. அந்த கேப் இப்ப எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. எவ்வளவு வெப் சீரிஸ், எவ்வளவு குவாலிட்டி கண்டென்ட் வருது, எவ்வளவு ஆக்டர்ஸ்க்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. சோ ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வந்தா கூட அதுலயும் நீந்தி மேல வரதுக்கான ஸ்ட்ராட்டஜிய நமக்கு வந்து கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட என்டையர் என்டர்பிரைசஸ் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா மேனேஜ் பண்ணும்போது நம்ம எந்த மாதிரி டர்புலண்டான சிச்சுவேஷனா இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வர முடியும். So அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் சர்வ்ஸ் அஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் அகேன்ஸ்ட், சப்போஸ் நம்மளே தெரியாம ஒரு தப்போ தவறோ செஞ்சுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம மீண்டு வரதுக்கான கான்ஃபிடன்ஸையும் நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொடுக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நான் வந்து ஒரு தமிழ்ல நான் என்னோட மைண்ட் செட் லெவலில் வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் லாஜிக்கலா அனலைஸ் பண்ணி பார்த்து எதை எப்படி செய்யணும்னு ஃபியூச்சரை பத்தி பாஸ்ட் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி உட்காந்து பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் வச்சு ஒரு விஷயத்தை பத்தி ஒரு 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசி அதை பத்தின எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் ஆராய்ஞ்சி ஒரு டெசிஷன் எடுக்கிறது, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது ஆக்சுவலாவே. சோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கா நம்ம வந்து மேனேஜ் பண்ணும்போது நமக்கே தெரியும் என்னென்னலாம் பிளஸ் இருக்கு, என்ன மைனஸ் இருக்கு, வெளியில நமக்கு எதிராக என்னென்னலாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு இருக்கும்போது, வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சாதானே அந்த மாதிரி அந்த விஷயம் நமக்கு அன்ஃபேவரபிளா நடக்கும்போது நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வச்சுன்னு தெரியும். ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ these are the importance of strategic management. So number one, strategic management on the in the importance. So these are the importance of strategic management. So மத்தபடி they are also giving you இது benefits ன்னு வெச்சுக்கலாம், இல்ல strategic management வெச்சுக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். இந்த இடத்துல பாருங்களேன், இது என்ன பண்ணுமா, நமக்கு goals and mission define பண்ண ஹெல்ப் பண்ணும். இதான் நீ பண்ணணும், this is what you have to do அப்படி நமக்கு ஒரு sense of direction அது கொடுக்கும். This is your goal, go here, run towards this place அப்படி நமக்கு ஒரு direction கொடுக்குமா. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்ம ப்ரோஆக்டிவா இருக்கும், ரியாக்டிவா இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து ப்ரோஆக்டிவா இருக்கும். அதுக்கு நமக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இட் வில் ஹெல்ப் அஸ் டு பி ஏபிள் டு கண்ட்ரோல் தேர் ஓன் டெஸ்டினி. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்ம டிசைட் பண்ற அளவுக்கு நம்ம கையில பவர் கொடுக்கும். நம்பர் 3, எல்லா மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கிவ்ஸ் த ஃப்ரேம்வொர்க். ஃப்ரேம்வொர்க்னா கட்டமைப்பு, கட்டடம் அமைப்பு, whatever. So strategic management gives us that framework within which we can take all major decisions of the business. அது நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் strategic management seeks to prepare, face the future நம்மளால ரொம்ப கான்ஃபிடன்ஸா ஃபேஸ் பண்றதுக்கான ப்ராப்பர் கிளாரிட்டி in understanding the future, in understanding the past data, in analyzing logical approach எல்லாமே நம்மளால இது பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, த்ரெட் இருக்கு, எல்லாத்தையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் it will help you as a proper corporate defense mechanism.
அகேன்ஸ்ட் நம்மளே ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அதுல நம்ம எப்படி மீண்டு வரணும். ஸோ மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இஸ் நாட் அ பிக் டீல். சில பேர் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு டெசிஷன் நமக்கு ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2 இருக்கு, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 1 நல்லா இருக்க மாதிரி ஆப்ஷன் 2 நல்லா இருக்க மாதிரி எதை சூஸ் பண்ணுன்னு தெரியல அப்படின்னும் போது, ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், ஒருத்தவங்க சொல்றாங்க அன்டிசைடடா இருக்கிறத விட ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்றது பெஸ்ட். பிகாஸ் ஒன்ஸ் நீங்க ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அதை நோக்கி ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க அன்டிசைடடாவே இருந்தீங்கன்னா யூ வில் நாட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அட் ஆல். நீங்க ஒர்க்கே பண்ண ஆரம்பிக்க மாட்டீங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் இதர் ஆப்ஷன் வரும் ஆர் ஆப்ஷன் 2 இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் சிட்டிங் அன்டிசைடட்லி அப்படி சொல்றாங்க. அதான் நல்லா இருந்தது ஆக்சுவலி கேட்கறதுக்கு. சூப்பர்ல அந்த மாதிரி இருந்தது. நம்மள லாங் டேர்ம்ல சர்வை பண்ண நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் லாஞ்சிவிட்டி, ஆக்ஷன்ஸ் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். சும்மா எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இல்லாம அதை தாண்டி நம்மளோட ஆக்ஷன் அதுல கொண்டு வரதுக்கும் இட் ஹெல்ப்ஸ் அஸ். அண்ட் தென் வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோர் காம்பிடன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ், அவ்வளவுதான். இதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ் இன் திஸ்? இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். இந்த 2 பேராகிராஃப் அந்த அளவுக்குலாம் இல்லை. சும்மா வேணா நீங்க வேணா படிக்கலாம், சும்மா படிச்சுக்கலாம். நம்ம பிலீஃப் இன் டைவர்சிட்டி, இன்க்ளூஷன், எக்விட்டி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். பட் ஸ்டில் எக்ஸாம்ல என்ன கேட்க போறாங்க? கேட்டா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கேட்க போறாங்க. அப்ப நமக்கு இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வேணும், இந்த பேராகிராஃப் தான் வேணும். அதை தாண்டி இதெல்லாம் நமக்கு இட்ஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட். இது லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஏன்னா என்னதான் அது சிங்கமா இருந்தாலும், என்னதான் அது ஸ்ட்ராங்கா இருந்தாலும், யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னதான் நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கா இருந்தாலும் there are certain situations that you don't expect. நீங்க எல்லாத்தையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்க கடவுள் கிடையாது. எல்லாத்தையும் கரெக்டா வந்து எதிர்பார்க்கறதுக்கோ இல்ல கரெக்டா வந்து கணிக்கிறதுக்கோ நம்ம கடவுள் கிடையாது. நம்ம மனுஷங்க தானே. ஸோ நம்மகிட்ட இருக்க டேட்டாவை வச்சு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு நீங்க யார் கணிச்சா கோவிட் வரும், கோவிட் வரும், தியேட்டர்லாம் 3 வருஷம் ஓப்பனே ஆகாது, ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எல்லாம் வந்து போர்டி ஆகும்னு யார் யோசிச்சா? யாருமே யோசிக்கல. பட் அது நடந்துச்சு. அப்படி அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வரும்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோ இல்ல ஒரு ப்ரொடியூசரோ இல்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களோ யார் வந்து இந்த தியேட்டரை மட்டும் தான் நாங்க நம்பி இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் என்ன ஆனாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா அப்ப நம்ம கடவுள் இல்லதானே. ஸோ இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ வி ஆர் ஜஸ்ட் மியர் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம பாஸ்ட் டேட்டாவை வச்சு ப்ரெசென்ட் கண்டிஷனை வச்சு ஓரளவு நம்ம ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்றோமே தவிர த ஃபியூச்சர் கான் பி ப்ரிடிக்டட் 100%. கரெக்ட்? அதனால யானையா இருந்தாலும் அடி சறுக்கும் பாஸ் அப்படி சொல்றாங்க. சோ அப்படி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ பெரிய, இன்னும் சொல்லுவாங்க நல்லவன் வல்லவன் நானும் தெரிஞ்சவன் அந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். ஆனா அவனுக்கே அடி சறுக்கும். என்னன்னு கேட்டா நம்பர் 1, என்னதான் இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்க என்வரன்மெண்ட் ரொம்ப டர்புலண்டா இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் அது வேகமா திடீர்னு கோவிட் வரும், அப்புறம் போஸ்ட் கோவிட் பீரியட் வரும், அதுக்கப்புறம் திடீர்னு வந்து தேட்டர்லாம் ஓப்பன் ஆகலன்னு நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஆயிடும். நெட்ஃபிளிக்ஸ்லாம் ஃபேமஸ் ஆகும்போது கொரியன் டிராமா ஃபேமஸ் ஆயிடுது, கொரியன் டிராமா ஃபேமஸ் ஆனா கேபாப் பேண்ட் ஃபேமஸ் ஆகுது, இப்படி இவங்கலாம் ஃபேமஸ் ஆனா கொரியன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இந்தியால ஃபேமஸ் ஆயிடுது. அப்புறம் பார்த்தா ஹிமாலயால இருந்து இமாமில இருந்து எல்லாரும் ஃபேஸ்க்கு வந்து அது பேர் என்னது, பேப்பர்ல கண்ணுக்கு அது முக்கெல்லாம் வரைஞ்சு கொடுக்குறாங்களே ஃபேஸ் மாஸ்க், ஷீட் மாஸ்க், அதெல்லாம் ஃபேமஸ் ஆகுது. யார் கண்டா கோவிட் வரதுனால ஷீட் மாஸ்க் இந்தியால ஃபேமஸ் ஆகணும்? ஸோ என்டையரா வந்து எதுவுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து ஒரு எஃபெக்ட், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் லைட்டா இடி பட்டுன்னு ஒரு 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 பட் அந்த ஒரு எஃபெக்ட்ல டக்குன்னு இங்கேருந்து தியேட்டர் க்ளோஸ் ஆகி நெட்ஃபிளிக்ஸ் ஃபேமஸ் ஆகி அமேசான் பிரைம் வீடியோ ஃபேமஸ் ஆகி அதுல இருந்து அப்படியே கொரியன் டிராமாஸ் அது இதுன்னு எல்லாம் ஃபேமஸ் ஆகி எல்லாரும் கொரியன் பீப்புள் அந்த டிராமா ஃபிலிம்ஸை பார்க்க, அந்த கொரியன் பீப்புளை நமக்கு ரொம்ப பிடிக்க, அவங்களோட கல்ச்சர் நமக்கு ரொம்ப பிடிக்க, அப்ப கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இல்ல கொரியன் பியூட்டிங்கிறது ரொம்ப வைரலா மாற, அப்புறம் கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம நிறைய வந்து யூடியூப்ல சர்ச் பண்றோம், இல்ல கொரியன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதிகமா கூகுள்ல சர்ச் பண்றோம்னு தெரிஞ்சு ஒன்றே எல்லா பியூட்டி கம்பெனிஸும் கொரியன் ஷீட் மாஸ்க், கொரியன் ரைஸ் ஷீட் மாஸ்க், அப்புறம் ரைஸ் வாட்டர் ஷாம்பு, இந்த மாதிரி ரொம்ப வியர்டான ஷாம்பூஸ் அண்ட் கண்டிஷனர்ஸ் ரீசெண்டா போஸ்ட் கோவிட் பீரியட்ல வந்திருக்குன்னா அவ்வளவுதான். தட் இஸ் தி, அதுதான் உங்களுக்கு வந்து ஜெனசிஸே. எப்படி வந்து ஒரு ஒரு நம்மளை சுத்தி இருக்கிற என்வைரன்மெண்ட் கண்ணை மூடி திறக்கிற திறக்கிற கேப்புக்குள்ள எவ்வளவு டர்பியூலண்டா எவ்வளவு மாறுதல்களுக்கு உட்பட்டதுன்னு அதுதான் உங்களுக்கு கண் கூட இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஈவெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு மாறுதல்களுக்கு உட்படுது ஒரு என்வைரன்மெண்ட் அப்படின்னா
அப்ப எப்படி நம்ம மார்க் பண்ணி வைக்கிற ஸ்ட்ராட்டஜி அப்படியே ஒர்க் ஆகுமா? சம்டைம்ஸ் ஒர்க் ஆகலாம், சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாமையும் போகலாம். அப்படி என்று சொல்கின்றார்கள். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா நமக்கு சிம்பிளா புரியணும்னா, தியேட்டருக்கு ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு படத்த எடுத்து வச்சிருக்காங்க. இதோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. கோவிட் வந்துருச்சு. பேண்டமிக் ஹிட் முடிஞ்சிருச்சு. தியேட்டரே போ முடியல. ஐயோ! என்ன பண்றது? எடுத்த படத்த அப்படியே ஹோல்ட் பண்ணி, கோவிட்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்றதா? ஓடிடிக்கு போறதா? என்ன இது ஏகப்பட்ட இது. அந்த டைம்ல நீங்க வந்து எவ்வளவு சூப்பரான படத்த விஜய வச்சு எடுத்து வச்சிருந்தாலும் ரிலீஸ் பண்ண முடியல அந்த டைம்ல. அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் ஆர் ஓப்பனிங். பட் ஸ்டில் அப்பயும் சோசியல் டிஸ்டன்சிங் சொல்லிட்டு ஒரு சீட்டுக்கும் இன்னொருத்தர் உட்கார்றதுக்கும் நடுவுல 4 சீட்டு கேப் விடுறாங்க. இப்படிலாம் இருந்தா எப்படி கலெக்ஷன் ஆகும்? வசூல் ஆகும்? ஒண்ணுமே பண்ணாது. அப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான டர்புலன்டான சிச்சுவேஷன்ல நீங்க எப்பேர்ப்பட்ட ஆள் அப்பாட்டக்கரா இருந்தாலும் உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாது. சோ நீங்க அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணணும்? ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணணும். பட் ஸ்டில் அவங்க சொல்ல ட்ரை பண்றது என்னன்னா, சுத்தி வர இருக்க என்வைரன்மென்ட் மாறிட்டே இருக்கிறதுனால, நோ சிங்கிள் ஸ்ட்ராட்டஜி இஸ் லைக் தி ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணும் கிடையாது அப்படி சொல்றாங்க. ஓகேவா? அதுதான் இங்க இருக்கு. நம்ம நினைக்கிறது மட்டமா கடைசியில நம்மளோட என்ன சொல்றது? நம்ம நினைச்ச மாரி எதுவுமே நடக்காம ஆஃப்லி ராங்கா கூட போய் முடியும்னு சொல்றாங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும்பா. ஒரு கம்பெனி பத்தி புரிஞ்சுக்கிட்டு, பாஸ்ட் டேட்டாவ கலெக்ட் பண்ணி, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மென்ட் எக்ஸ்பர்ட்ஸ கூப்ட்டு, அவங்கள யுஎஸ்ஏலேருந்து வருவாங்க. மெக்கன்ஸ்லி கம்பெனிலேருந்து. ஓகேவா? அந்த குரூப்ல 4 பேர கூப்பிட்டு உட்கார வச்சு, நம்ம கம்பெனிலேருந்து டாப் கார்ப்பரேட் பீப்பிள் வந்து உட்கார்ந்து, அப்படியே ஒரு ஒரு 1 வீக் போல பேசி கொண்டு டிசைட் பண்ணி, ஒரு ஃபைனலி ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளவே, ஏகப்பட்ட டைம் கன்சியூம் ஆகும். பைசா பயங்கரமா செலவாகும். So strategic management is not that simple. It is very time consuming and it is a very costly process also. ஏன்னா அவ்ளோ டைம் ஆகும். அத்தனை பேர் வந்து உட்கார்ந்து பேசி ரொட்டீன் பிசினஸ் அஃபெக்ட் ஆகும்ல. நீ வந்து ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் இருக்கு. வாங்க புரொடக்ஷன் விட்டு நீ வா, பர்ச்சேஸ் விட்டு நீ வா, சேல்ஸ் விட்டு நீ வா, எல்லாரும் அவங்க பிசினஸ் விட்டு வந்து உட்காருங்க. அங்க பிசினஸ் ரொட்டீனை பாதிக்க வச்சுட்டு இங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜி பேசணும். சோ அதுக்கான ரிசோர்சஸ் நம்மகிட்ட இருக்கணும். சோ அப்பதான் நல்லா பண்ண முடியும். சோ இட்ஸ் வெரி டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஜென்ரலா ரொட்டீன் பிசினஸ் அதை அஃபெக்ட் பண்ணும் பயங்கரமா. லாட் ஆஃப் டைம் இன் ப்ரிப்பேரிங். அப்படியே ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து வகுத்துட்டாலும் ஈவன் இஃப் யூ டிசைன் அ ஸ்ட்ராட்டஜி அதை கரெக்டா உங்களோட தொழிலாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். கம்யூனிகேட்டிங் தி ஸ்ட்ராட்டஜி இஸ் தி பிக்கஸ்ட் ட்ராமா. அது உங்களால நீங்க கரெக்டா ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே. தட் உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். தட்ஸ் வெரி பிக் டைம் ப்ராப்ளம் அது. வேற என்ன காஸ்ட் அதிகமாகும். பின்ன அமெரிக்கால இருந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு உங்க கம்பெனியை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னா என்ன சும்மா ஓசியில பண்ணி கொடுப்பாங்களா? செம்ம ஹெக்டியா அமௌண்ட் வாங்குவாங்க. அதனால பயங்கரமா பணம் செலவாகும். ஸோ இந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் செம்ம காஸ்ட்லி. தமன்னாவை கூப்பிட்டு கிராண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஒரு என்ன சொல்லுவாங்கல்ல கடத்தரப்பு விழாவை தமன்னாவை கூப்பிடுறீங்கன்னா அட்லீஸ்ட் அது தங்க கடையாவது இருக்கட்டும். அதை விட்டுட்டு மளிகை கடைக்கு தமன்னாவெல்லாம் கூப்பிடாதீங்க. ஏன்னா மளிகை கடையோட மொத்த கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளவு போட்டீங்களோ அந்த அளவுக்கு தமன்னா ஓப்பனிங் செரிமனிக்கே அவளுக்கு காசு கொடுக்கணும். அது மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட் பண்றதுக்கு யூஎஸ்ல இருந்து பிசிஜில இருந்து என்ன சொல்றது பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்ல இருந்து 4 பேரை கூப்பிடுறீங்க இங்க கன்சல்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு 2 கோடி வேணும் அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு உங்க பிசினஸ்ல அதை யூஸ் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் அதை விட அதிகமா இருக்கணும். அதனால ஸ்ட்ராட்டஜிக் ஆக்சுவலி வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஜாலியா இருக்கும் எழுதுறதுக்கு. ஏன்னா டைம் செலவாகும், காஸ்ட் செலவாகும், ஹைலி டர்புலண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் என்வைரன்மெண்ட். இது 3 முடிஞ்சிச்சா? லாஸ்ட் என்ன சொல்வாங்க இந்த இதுல இருப்பாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு காஜ் தி ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆஃப் காம்படிட்டர்ஸ். நீங்க ஏதோ ஒன்று செய்வீங்க. எல்லாரும் 10 ரூபாய்க்கு விற்பாங்க. நீங்க 9 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. நான் 9 rupees வித்தா எல்லாரையும் விட்டுட்டு ஆல் கஸ்டமர்ஸ் வில் கம் டு மீ நீங்க நினைப்பீங்க. நீங்க 9 rupees விற்கும்போது இன்னொரு அது 4 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிருவோம். ஐயோ யார் அவன் பார்த்தா ஜியோவா இருக்கும். நெஞ்சு வலிக்குதே அந்த மாதிரி இருக்கும். அதனால மேக் ஷுர் தட் நீங்க என்ன பண்றீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற உங்க காம்படிட்டர்ஸ் உங்களோட பலமா எதை பண்ணாங்கன்னா நம்ம டெத்து தான். அதனால இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் த ஸ்ட்ராட்டஜிக் ஃபார்முலேட்டர்ஸ் டு காஜ் வாட் த காம்படிட்டர்ஸ் ஆர் கோயிங் டு டூ. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க சும்மா படிச்சு பார்க்கலாம். ஆப்பிள் சேஞ்ச் த மார்க்கெட் டைனமிக்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் இண்டஸ்ட்ரி பை சூசிங் டு ரிமூவ் த 3.5 mm ஜாக் மாத்திட்டு ஐபோன்ஸ்ல இருந்து நான் எல்லாருமே என்ன பண்றாங்க ட்ரூலி வயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ் தான் மாத்துறாங்க. அந்த மாதிரி இது அழகா கொடுத்துருக்காங்க. ஒன்னு டைம் கன்சியூமிங், இது காஸ்ட்லி ப்ராசஸ், டிஃபிகல்ட் எஸ்டிமேட் காம்படிட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ், காம்ப்ளெக்ஸ் அண்ட் டர்புலண்ட் என்வைரன்மெண்ட். அவ்வளவுதான். ஓகேவா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டு யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அண்டில் திஸ்? ஓகேவா? ஏதாவது புரியலன்னா அப்படியே திட்டிடுங்க. சத்தமாவே திட்டுங்க. சாட்ல திட்டுங்க. சத்தம் கேட்காது எனக்கு. எனக்கு புரியுது. ஆக்சுவலி எனக்கே வந்து ரொம்ப உங்க கூட ஒரு பர்சனல் கனெக்ஷன் பண்றதுக்கே டைம் இல்லாத மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. பட் ஸ்டில் ஐ வாண்ட் த ஒர்க் டு பி டன். முதல்ல நம்ம பாஸ் ஆயிடலாம். அப்புறம் ஜாலியா வைப் பண்ணலாம்.
Any doubts? No doubts? Understood? என் தங்கங்களே, ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் பத்தி உங்களுக்கு டவுட்டா இருக்கா? ப்ரோஆக்டிவ் ரியாக்டிவ் பத்தி டவுட்டே வரக்கூடாது. ப்ரோஆக்டிவ்னா என்னன்னா, ப்ரோஆக்டிவ் வந்து இருங்க, நான் உங்களுக்கு சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். இப்படி வச்சுக்கோங்களேன், ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல ஒரு 2000 பேர் படிக்கிறாங்க. அங்க வந்து வெளியில அந்த ஸ்ட்ரீட்ல டீ கடையே இல்ல. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு டீ கடை போட்டா செம்மையா ஓடும்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நினைச்சு நீங்க என்ன பண்றீங்க, அங்க ஒரு பெரிய டீ ஸ்டால், இரானி சாய் ஷாப் அந்த மாதிரி வச்சு பயங்கர தீமேட்டிக்கா பக்கவா எல்லாம் செட் பண்றீங்க. முதல் 6 மாசம் பிச்சுக்கிட்டு ஓடுது கம்பெனி. நீங்க ப்ரோஆக்டிவா யோசிச்சீங்க. நீங்க என்ன யோசிச்சீங்க? காலேஜ் முன்னாடி டீ கடை இல்ல, போட்டா ஓடும், இவ்வளவுதான் நீங்க யோசிச்சீங்க. ஆனா நீங்க யோசிச்ச மாதிரி இன்னொருத்தனை யோசிச்சு உங்களோட கடையை சம கூட்டமா இருக்கிறத பார்த்து உங்க கடைக்கு எய்த்தாப்புல ஒருத்தன் வந்து காஃபி கடை போட்டான். அவன் காஃபி கடன் போடல, சும்மா காஃபி கடன் போடல, அவன் காஃபி வச்சிருக்கான், டீ வச்சிருக்கான், வாஃபிள் வச்சிருக்கான், ஒரு பெரிய ஃபுட் கோர்ட் மாதிரி ஆரம்பிச்சிட்டான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் இங்க பிரச்சனை. ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிறது வந்து இதுக்கப்புறம் நடக்க போறது என்ன அப்படின்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த செய்யறது. காலேஜ் இருக்கு, காலேஜ் பசங்களுக்கு காஃபி இல்ல, அதனால அங்க கொண்டு போய் காஃபி கொடுக்குறேன், நான் நல்லா வருவேன் நினைச்சு நீங்க போய் செய்றீங்க. பட் நீங்க செய்யும் போது உங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இன்னொரு காம்படிட்டர் பக்கத்திலே கடை ஆரம்பிச்சு உங்களை விட நல்ல பணம் படைக்க பெற்றவன் அப்படிங்கறதுனால உங்களை விட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சீப்பஸ்ட் பிரைஸ்க்கு கொடுத்து எல்லாரும் அவன் பக்கம் இழுக்கிறான். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தேன், அதான் வச்சு வேலை செய்வேன்னு சொல்ல முடியுமா? ப்ரோஆக்டிவா? ரியாக்டிவ். இப்போ உன் கடைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டான், அவனுக்கு ஆப்போசிட்டா அவனுக்கு காம்படிஷன் டஃப் கொடுக்குற மாதிரி நீ என்ன ரியாக்ட் பண்ண போற? அத மாதிரி யோசிச்சு நீ ஏதாவது உன் கடையில லான்ச் பண்ணினா தட் இஸ் கால்ட் அஸ் ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜி. ப்ரோஆக்டிவ், ரியாக்டிவ். ஓகே, இப்ப அடுத்தது போயிடலாமா? என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மேல என்னென்ன ஹெட்டிங் இருக்கு பாருங்க. விஷன், மிஷன். விஷன் நான் சொல்றேன், இங்கேருந்து பார்த்தா தெக்கால தெரியும், ஆனா போய் டச் பண்ண முடியாது. இங்கேருந்து இன்னைக்கு இன்னைக்கு ரேஞ்சில நம்மளால அதை என்ஜாய் பண்ண முடியாது. 5 இயர்ஸ்ல என்ஜாய் பண்ண முடியும், இன்னைக்கு என்ஜாய் பண்ண முடியாது. அது விஷன். மிஷன்னா வாட் யூ ஆர் சப்போஸ் டு டூ டுடே. இன்னைக்கு நான் என்னமா பண்ணணும்? இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் குவாலிட்டியா கிளாஸ் எடுத்து கொடுத்து ஆகணும் இன்னைக்கு. அதான் என் மிஷன் இன்னைக்கு. இதை நான் கண்டினியூஸா நான் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா 5 இயர்ஸ்ல நடக்கிற விஷன் நடக்கும். So mission is what you are supposed to do today to achieve what you want tomorrow in terms of vision. ஓகேவா? விஷன், மிஷன் புரிஞ்சுச்சா? கோல்ஸ், நீங்க என்ன அச்சீவ் பண்ண போறீங்க? இன்னும் ஒன் இயர்ல என்ன ஆக போறீங்க? ஹவு டு யூ கால், என்ன கோல் அச்சீவ் பண்ண போறீங்க? என்ன டெஸ்டினேஷன் எங்க போக போறீங்க? அந்த மாதிரி கோல்ஸ் அப்படிங்கிறது வந்து வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் இன் ஷார்ட் டேர்ம்லன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸும் சரி கோல்ஸும் சரி கிட்டத்தட்ட இன்டர்சேஞ்சபிள் தான். அதை படிக்கும் போது உங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கணுன்றது சொல்லித்தரேன். மற்றபடி பாத்தீங்கன்னா there are 2 other concepts called as, ஒண்ணு வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்னு ஒண்ணு இருக்குமா? ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எதுக்காக? பணத்துக்காக தான். ஆனாலும் பணம் சம்பாதிக்கிறதையும் தாண்டி ஏன் ஒரு பிசினஸ்குள்ள வரீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஏன் மெஹந்தி போட்டு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா மெஹந்தி போட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு வருதுனால பண்றாங்க. இப்ப நான் வந்து பணம் சம்பாதிக்கிறேன், ஓகேவா? எப்படி சம்பாதிக்கிறேன்? கிளாஸ் எடுத்து கொடுத்து சம்பாதிக்கிறேன். ஏன்னா எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு அது வருது, நான் சம்பாதிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பிசினஸ்மே ஒருத்தர் செய்யறாங்கன்னா பிகாஸ் தே நோ ஹவு டு டூ இட், தே லைக் டு டூ இட், ஸோ தே மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட். ஸோ ஒருத்தருமே ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஏன் இந்த பிசினஸ் நான் பண்றேன், இதை நான் எப்படி பண்ணணும், எல்லாமே. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கும் போது இந்த பிசினஸ் நான் பண்றதுனால நான் என்ன சேஞ்ச் சமூகத்துல கொண்டு வரதுக்கு நான் விருப்பப்படுறேன். சரி, ஒரு டீ கடை போட்டிருக்கவங்க என்ன, எனக்கு டீ கடை வந்து ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் டீ கடை இஸ் a place where people will be very happy. அந்த இடத்துல நிக்கிறவங்க, அந்த இடத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே கூட அவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியா தான் இருப்பாங்க. டீ கடையில உட்காந்துட்டு அழுதுகிட்டு சோகமா இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. டீயோ காஃபி ஷாப் நான் சொல்றது, ஆர் ஃபுட்டு கடையில எல்லாருமே பாத்தீங்கன்னா people will be enjoying over a cup of tea, over a cup of coffee, across the table ஃபுட் எல்லாம் வச்சுட்டு ஜாலியா உட்காரும் போது people will be very happy. அந்த ஹாப்பி வைப்லயே ஃபுல் டே இருப்பாங்க.
யூ கிவ் பீப்புள் ஹாப்பினஸ் த்ரூ ஃபுட். சில பேருக்கு ஃபுட் மூலியமா மக்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ தே ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ். சில பேர் என்ன நினைப்பாங்க, பெஸ்டா வந்து நம்ம வந்து டூரிஸ்ட் சர்வீசஸ் கொடுக்கணும், நிறைய அட்வென்ச்சரஸ் ஸ்பாட்டை காமிக்கணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும், அதனால ஒருத்தர் ஒரு பிசினஸ் செய்வாங்க. ஸோ ஒரு பிசினஸ் நான் வந்து வை டிட் ஐ சூஸ் திஸ் பிசினஸ் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு பின்னாடி வாட் ஆர் வி ட்ரைங் டு அச்சீவ், அந்த இன்டென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டை நீங்க என்னன்னு கூட வைக்கலாம். வாட் யூ ட்ரைங் டு அச்சீவ், வாட்ஸ் கோல், வாட்ஸ் யுவர் ஆப்ஜெக்டிவ், வாட்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படி வச்சுக்கலாம். And then you have one thing called as value system. What is value? Value systemனா என்ன? ஒரு ஆட்டோக்காரர் வந்து வண்டி ஓட்டுறாரு, பணம் சம்பாதிக்கதான். ஆனா அவருடைய கஸ்டமர் யாரோ ஒருத்தர் பல்கா ஒரு 1,00,000 பணத்தை ஆட்டோல விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அந்த ஆட்டோக்கார் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போனாலும் யாரும் கேட்க போறது இல்ல. அந்த பணத்தை தேடி கொண்டு போய் அந்த கஸ்டமர் கிட்ட கொடுத்தாலும் யாரும் அவரை வந்து தப்பு சொல்ல போறது இல்லை. லைக் அது அவரோட வேல்யூ சிஸ்டம். எனக்கு நான் ஓட்டி நான் சம்பாரிச்சா எனக்கு பணம் ஓகே. நான் சும்மா பாவம் யாரோ அவங்க கஷ்டப்பட்டு அந்த 1,00,000 கொண்டு வந்திருப்பாங்க, அதே எனக்கு வேண்டாம். அந்த 1,00,000 கொண்டு போய் கொடுக்குற மனசு இருக்குல்ல, அதுதான் அந்த வேல்யூ சிஸ்டம். ஸோ வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு டாடா வந்து தனிஷ்கா ஆரம்பிக்கும் போது ஒரு இன்டென்ஷனல் ஆரம்பிக்கலாம், டைட்டன் வாட்ச் ஆரம்பிக்கும் போது வேற ஒரு இன்டென்ஷனல் ஆரம்பிக்கலாம், வாட்சஸ் ஆரம்பிக்கும் போது ஓகேவா, ஃபாஸ்ட் ட்ராக் பேக்ஸ் ஓபன் லான்ச் பண்ணும்போது ஒரு இன்டென்ஷன்ல இருக்கலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலி ஒவ்வொரு பிசினஸ் லான்ச் பண்ணும்போதும் டாடா குரூப் வந்து ஒவ்வொரு இன்டென்ஷன்ல இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்கும் பின்னாடி அடிப்படையா ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு அவங்க கிட்ட, வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த வேல்யூ சிஸ்டம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா கடைபிடிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கா, +2 முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்காங்க டாடா கம்பெனில. டாட்டாவோட ஏதோ ஒரு கம்பெனில வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு மாசம் முடியுது, அவங்களுக்கு சேலரி வந்துச்சு. அந்த பொண்ணுக்கு சேலரி வந்துச்சு 1ஆம் தேதி. அவங்க அப்பா அம்மாவுக்கு 31ஆம் தேதி வீட்டுக்கு ஒரு லெட்டர் போயிருக்கு. எவ்வளவு அழகா பொண்ணு வளர்த்து கொடுத்துருக்கீங்க தெரியுமா, அந்த பொண்ணு அவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணதுப்பா எங்க கம்பெனில, இப்படி ஒரு பொறுப்பான பொண்ணை வளர்த்து கொடுத்ததுக்கு பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு கிராமத்துக்கு லெட்டர் போயிருக்கு. அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. யார் இதை போய் எடுத்து செய்வா சொல்லுங்க? எந்த கம்பெனி சூப்பர் பர்ஃபார்மிங் எம்ப்ளாயியோட பேரண்ட்ஸோட அட்ரஸ் எடுத்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸை தேங்க் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பணும்னு யாருக்கு தோணும் சொல்லுங்க? இது டாட்டாவுடைய பிரம்மாண்டம், அவரோட சிம்பிளிசிட்டியில அவர் காமிக்கிற பிரம்மாண்டம். அந்த வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த டாடா ஆஸ் அ குரூப்பா, அந்த டாடா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல அவங்க விதைக்கிற சின்ன 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 விஷயங்கள் வந்து இந்த வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது. சிம்பிளிசிட்டி, ஆனஸ்டா இருக்கணும், வேல்யூ ஹியூமன் பீயிங் ஓவர் எனிதிங். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வேல்யூ சிஸ்டத்தை ஒரு கம்பெனி வந்து நர்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஸோ வேல்யூ சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் கடந்த ஒரு நிலை, கடவுள் நிலை வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறது. ஒருத்தர் யாரோ ஒரு 1,00,000 விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு அந்த 1,00,000 வேண்டாம், எனக்கு நான் சம்பாரிச்ச பணம் போதும், இந்தாங்க உங்க பணம், நீங்க கொடுக்குற அந்த மனசு இருக்குல்ல, அது கடவுள்ல. அது மாதிரி வேல்யூனா அது மனிதர்களோட நம்ம வந்து we are dealing with people, so we need some value system in place so as to make sure that people, for example நான் வந்து ஒரு ஹிந்துவா இருக்கலாம், நீங்க ஒரு முஸ்லிமா இருக்கலாம், அவங்க ஒரு கிறிஸ்டியனா இருக்கலாம், ஒரு ஜெயினா இருக்கலாம், அவங்க ஒரு ஜூவா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். என் கம்பெனிக்கு வந்துட்டா ரிலிஜன் இஸ் நாட் a big deal, எல்லாரும் நாங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோங்கிற அந்த வேல்யூ சிஸ்டம் இருக்குல்ல. நீ தெலுங்கு பேசு, தமிழ் பேசு, ஹிந்தி பேசு, என்ன வேணா பேசு, என் கம்பெனிக்குள்ள வந்துட்டா எல்லா லாங்குவேஜ்க்கும் ஒரே மரியாதை தான், பட் ஸ்டில் காமன் லிங்க் லாங்குவேஜை இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு தெளிவு இருக்குல்ல. சோ இந்த கருத்து தெளிவும் இந்த வேல்யூ சிஸ்டமும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷனை தாண்டி, விஷனை தாண்டி, மிஷனை தாண்டி, மனுஷனா மதிக்கிற, எம்ப்ளாயியுடைய நேரத்தை மதிக்கிற, எம்ப்ளாயோட ஹெல்த்தை மதிக்கிற, எம்ப்ளாயுடைய நலன்லையும் எம்ப்ளாயோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கூட டிராவல் ஆகக்கூடிய ஒரு எம்ப்ளாயரா இருக்கிறதுக்கு பெருமைப்படுற ஒரு டாடா குரூப் மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன் வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து we are going to see. ஸோ இங்க வந்து they have said they have given lot of things. இல்ல நீங்க பார்க்கலாம், ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷனா என்னன்னா பர்பஸ் ஆஃப் வாட் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரைவ்ஸ், என்ன செய்யணும், எதுக்காக அந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். ஸ்ட்ராட்டஜிக் என்னன்னா வாட் பிசினஸ் ஆர் யூ கோயிங் டு டு, வை ஆர் யூ கோயிங் டு டு திஸ் பிசினஸ், ஏன் நீங்க இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அப்படின்னு சொல்றது. ஓகே, இதோ இங்க இருக்கு பாருங்க, why they want to do, ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். ஏன் நீங்க ஒரு ஃபிளைட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன் ஒரு ஏர்லைன்ஸ் பிசினஸ் நீங்க வந்து கையில எடுத்துக்கிட்டீங்க,
அந்த காலத்துல டாடா ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டினாராம் அந்த காலத்துல டாடா. ஓகேவா? அப்போ வந்து தொராப்ஜி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பெருசா 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு. அப்பெல்லாம் வந்து இந்தியன்ஸ் எலக்ட்ரிசிட்டி கூட கிடையாது இந்தியால, அப்படிலாம் வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்களாம். அந்த டைம்ல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவோட பெருமையை வந்து வேர்ல்டு போரம்ல நிலைநாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாடா, தொராப்ஜி டாடா வந்து அப்படி செஞ்சாராம். அந்த மாதிரி நீங்க எந்த இன்டென்ஷனோட ஒரு பிசினஸ் செய்யற, வை யூ வாண்ட் டு டூ இட் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. இப்போ ரீசெண்டா கூட எம்ஜிஎம் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு, அதோட சேர்ந்து எம்ஜிஎம் ரெசார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கு. அங்க வந்து வி வெண்ட். அங்க ரெசார்ட்ல வந்து ஒரு சின்ன புக் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன் எம்ஜிஎம் ரெசார்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புக். அவ்வளவு அழகா எழுதிருக்காரு பாரு அதுல. அந்த எம்ஜிஎம் ரெசார்ட்டோட ஓனர் ப்ரமோட்டர் இருக்காருல்ல, அவர் வந்து ஹாங்காங் போனாராம். ஹாங்காங் போனப்ப என்ன ஆயிடுமா, அங்க தமிழ்நாட்டுல இருந்து அங்க போயிட்டு உழைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் அங்க ஹாங்காங் டாலரை சேர்க்கறாங்க. சேர்க்கிற எந்த தமிழ்நாட்டு மக்களும் வந்து செலவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லா பணத்தையும் எப்படி ஒரு ஹாங்காங் டாலர் எவ்வளவு ரூபாய் அப்படியே யோசிப்பாங்களாம். அதனால ஹாங்காங்ல இருக்க யாருமே வந்து தமிழர்களையோ இந்தியர்களையோ மதிக்கவே மாட்டாங்க. இவனுக்கு தானே செலவே பண்ண மாட்டாங்க, கஞ்ச பசங்க அப்படி சொல்லுவாங்களாம். அதனாலயே இவருக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன நம்மளை பார்த்து இப்படி சொல்றாங்க, நம்ம உழைக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம காசை நம்ம பார்த்து தான் செலவு பண்ணுவோம். பட் ஸ்டில் நம்ம வந்து 100 ரூபாய் வச்சுதான் 10 ரூபாய் செலவு தான் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இந்தியர்கள் ஒரு பெரும்பாலான ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய அந்த வர்க்கத்தோட ஒரு வர்க்கமா சேரும் பொழுது இந்தியன்ஸ் வில் ஆல்சோ ஸ்பெண்ட். இந்தியன்ஸ் ஆர் நாட் ஸ்பெண்டிங் பிகாஸ் அவங்க இன்னும் அந்த ஸ்பெண்டிங் கேலிபருக்கு வரல. நார்மலா அந்த கேலிபருக்கு வரும்போது இந்தியன்ஸ் வில் ஆல்சோ ஸ்பெண்ட். இந்தியன்ஸ் ஆர் ஆல்சோ நார்மல் பீப்புள் ஒன்லி. ஹாங்காங்ல இருக்கு நீ செலவு பண்ணும்போது இந்தியால இருக்க நாங்க செலவு பண்ண மாட்டோமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய அதே பினான்சியல் ஸ்டேட்ஸ் எங்க கிட்ட இருந்தா நாங்க தான் செலவு பண்ணுவோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி டூர் அப்படின்னாலே ஏதோ ஒரு புளிசோரை கட்டிட்டு மெரினா பீச்ல போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வர்றதுதான் டூர்ன்னு இருந்தது. அதுதான் உங்களோட வெக்கேஷன் அப்படின்னு இருந்தது. அதுதான் உங்களோட பிக்னிக்ன்னு இருந்தது. அதை வந்து நம்ம மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம்ஜிஎம் தீம் பார்க், எம்ஜிஎம் ரெசார்ட்ஸ் எல்லாம் நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். சோ நம்மளோட அந்த வெக்கேஷன், நம்மளோட அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கறது அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகணுன்றதுதான் எங்களோட இன்டென்ஷன். மனசு அவ்வளோ அழகா எழுதியிருந்திருப்பா. அதை படிக்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலா அவ்வளவு அதாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷனை அவர் அழகா ஒரு சும்மா ஒரு புக்லெட்ல அந்த எம்ஜிஎம் ரெசார்ட்ல ஒரு ரூம்ல சும்மா பிறகு ஓரத்துல இருக்கு. நமக்கு டைம் சும்மா போர் அடிக்குன்னு நம்ம அது படிச்சுட்டு இருக்கோம் அங்க போயிட்டு. அதுல ஒரு இப்படி கொடுத்துருக்காரு. ஹாங்காங் போய் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஹாங்காங்ல இருந்து அந்த தீம் பார்க் எல்லாம் பார்த்து அங்க மனுஷங்க எப்படி வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக எவ்வளவு பணம் செலவழிக்கிறாங்க. அப்ப நம்ம அதுல ஒரு பங்காவது நம்ம இந்தியர்கள் வந்து இங்க என்ஜாய் பண்ணணும். மனுஷன் வந்து என்டர்டைன்மெண்ட் இஸ் ஆல்சோ வெரி க்ரூஷியல் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவன் வந்து 100 நாள் இருக்குன்னா 90 நாள் வேலை பார்த்தானா 10 நாள் அவனுக்குன்னு ஒரு டைம் எடுத்து அவன் என்ஜாய் பண்ணணும். புலிசோரை கட்டிட்டு மெரினா பீச்சுக்கு போறது மட்டும் என்டர்டைன்மெண்ட் இல்ல. ஒரு படம் போய் ஒரு தியேட்டர் போய் படம் பார்க்கறது மட்டும் என்டர்டைன்மெண்ட் இல்ல. அதை தாண்டி அவன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒரு லைஃப் ஸ்டைல வந்து அவன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெக்கேஷன், ஒரு ஹி ஹாஸ் டு செலிப்ரேட் ஹிஸ் லைஃப். அதுக்காக வி லான்ச் திஸ் அப்படின்னு சொல்லி எழுதும்போது அந்த இன்டென்ஷன் என்ன ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் தெரியுமா? ஸோ தட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் கேன் பி அண்டர்ஸ்டுட் பிலசாபிக்கல் பேஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட். அதுதான் பிலாசபி. எம்ஜிஎம் ரெசார்ட்டை ஓபன் பண்ண அந்த ஒரு ஓனர் சொல்றாரு பத்தியா, இந்தியர்களும் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஆரம்பிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரூவ் ஆயிடுது வாட் இஸ் சி. அதுக்கப்புறம் அவங்க பிசினஸ் நல்லா ரன் பண்றாங்க, ரன் பண்ணல, உள்ள சர்வீஸ் எப்படி இருக்குன்றது அடுத்தது. பட் அவங்க ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன் அவங்க கரெக்டா அதுல சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது விஷன்னா லாங் ரன். இதை மார்க் பண்ணிக்கோங்க. விஷன் அப்படின்றது லாங் ரன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் கிவ்ஸ் ஐடியா ஆஃப் வாட் ஓகே ஃபியூச்சர்ல என்ன அட்டைன் பண்ணணும்னு இன்டென்ஷன் சொல்லிடும். விஷன் வந்து லாங் ரன்ல தான் நம்மளால ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன் வந்து நமக்கு சொல்லிடும் எந்த திசையை நோக்கி போகணும்னு சொல்லிடும். ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன் will tell you what is the direction that you have to deal with. அது நமக்கு சொல்லிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன், நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில தான் நம்ம வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா அப்ப அதுக்கான விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதிக்கணும். ஸோ ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன் ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சாதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை டிராஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஷன்னா என்னன்னு வராங்க. விஷன் அப்படிங்கிறது கம்பெனியோட ஃபியூச்சர். மிஷனுங்கிறது என்னன்னா இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்ப இருக்கிற பிசினஸ் சிச்சுவேஷன்ல இப்ப இருக்கிறதுல என்னென்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. சோ நம்ம ஏன் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நான் ஏன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் குவாலிட்டேட்டிவ் கிளாஸஸ் எடுக்கணும். சோ இன்னைக்கு வாட் இஸ் ரீசன் ஃபார் மை எக்ஸிஸ்டன்ஸ் டுடே, நான் என்ன இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நான் என்ன சாதிக்கணும் மீன்ஸ் என்ன, வாட் ஐ ஹேவ் டு டு. அதுதான் இன்னையோட மிஷன். அப்ப மிஷன் ஹெல்ப்ஸ் ஐடென்டிஃபை வாட் பிசினஸ் த ஃபார்ம் அண்டர்டேக்ஸ். இன்னைக்கு ரேஞ்சில் ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா இந்த பிசினஸ், இந்த கம்பெனி என்ன பிசினஸ் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வாட் இஸ் த பிசினஸ் தட் த கம்பெனி இஸ் இன்டு.
என்ன சாதிக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க, என்ன சாதிக்க போறாங்க, மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ண போறாங்க, கரண்டா அவங்க என்ன வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை படிச்சா அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். கோல்ஸ்னா என்னது? ஸோ இதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் தான். விஷனை போய் அச்சீவ் பண்றதுக்கு நடுவில் நிறைய மைல்கல்கள் இருக்கு. அந்த மைல்கல்கள் எல்லாத்துக்கும் பேரு கோலு அப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஷன் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கு, அங்க இருக்கிறதுல போய் நம்ம அச்சீவ் பண்ணணும். அதுக்கு சின்ன சின்ன கோலா செட் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப கோலுங்கிறது என்னது? எண்ட் ரிசல்ட். எனக்கு வேணுங்கிற ரிசல்ட் தான் கோல். அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன், சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் குட்டி குட்டியா செஞ்சு அந்த கோல் அச்சீவ் பண்ணலாம்னு வைப்பேன். ஓகேவா? அப்ப அப்ப என்ன சொல்லுவோம்? கோல். கோல் ஐ வாண்ட் டு பிகம் நம்பர் 1 இன் சென்னை. நம்ம சென்னையில நம்பர் 1 வரணும்னா, நான் அடுத்த 2 மாசத்துக்குள்ள 2 பேட்ச் போட்டு இத எடுக்கணும். அடுத்த 4 மாசத்துக்குள்ள இத்தன கன்டென்ட்ட நான் அப்லோட் பண்ணணும். அடுத்த 6 மாசத்துக்குள்ள நான் 2 ஃப்ரீ பேட்ச் ஆவது கண்டக்ட் பண்ணணும். இத்தனை பேருக்கு நான் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு பேலட்ட மெயின்டைன் பண்ணாதான் பண்ண முடியும்னு சொல்லி, டைம் ஸ்பெசிஃபிக்கா அடுத்த 2 மாசம் இத பண்ணணும். அடுத்த 2 வாரத்துல இத பண்ணணும். அதுக்கு அடுத்த 1 வாரத்துல இத பண்ணணும். அடுத்த 3 மாசம் இத பண்ணணும். டைம் ஸ்பெசிஃபிக்கா நான் சில விஷயங்கள நான் செய்யணும்னு மனசுல வச்சிருப்பேன். அதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ். இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் நான் கரெக்ட்டா வழி நடத்திக்கிட்டே போனேன்னா, ப்ராமிஸா நான் 1 இயர்ல நான் நினைச்சத அச்சீவ் பண்ணிடுவேன். சென்னையில நம்பர் 1 அப்படின்னு. அப்ப பூர்விகா மொபைல்ஸ் நம்ம சென்னையில நம்பர் 1 இருக்கும். தமிழ்நாட்டுல நம்பர் 1 பூர்விகா மொபைல்ஸ் எப்படி வந்தாங்க? எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க? எந்த ஒரு சிட்டில இருந்து வராங்க? எந்த ஒரு வில்லேஜ்ல இருந்து வராங்க? அவங்க எப்படி முதல்ல அவங்க வில்லேஜ்ல நம்பர் 1 ஆகுறாங்க? அதுக்கப்புறம் சென்னையில நம்பர் 1 ஆகுறாங்க. அப்ப தமிழ்நாடுல நம்பர் 1 ஆகுறாங்க. எப்படி இதெல்லாம் நடத்துறாங்க? அப்போ ஒரு 6 மாசத்துக்கும் அவங்க ஒரு அப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. இது நம்ம செய்யணும், இது நம்ம செய்யணும். அதெல்லாம் செஞ்சுட்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 இயர்ல அவங்க நினைச்ச அந்த கோல் அச்சீவ் ஆயிடும். மல்டிபிள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணும்போது விஷன் நிறைவேறிடும். ஓகேவா? இப்போ பெரிய கொடைன்னு என்ன பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன். பெரிய கொடை ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷன். அதுக்குள்ள நம்ம அச்சீவ் பண்ண போற பெரிய விஷன், பெரிய நிலா மாதிரி விஷன். அந்த நிலாவை போய் அடையணும்னா நம்ம இன்னைக்கு உழைச்சுக்கிட்டே இருக்கணும். அது மிஷன். அந்த மிஷன்ல நம்ம வந்து வில் ஹேவ் அ கோல். என்ன கோல்? 10 வருஷத்துல நான் இங்க நிக்கிறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு கோல் வச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு கோல் இருக்குன்னா, ஒரு மாசமும் நான் இதை செய்யணும். சோ மாசம் மாசமா பிரிச்சுட்டு அது அப்ஜெக்டிவ். வருஷத்துக்கு ஒண்ணுனா கோல். மல்டிபிள் கோல்ஸ் முடிச்சோம்னா தான் எனக்கு விஷன் ஸ்டேட்மெண்ட். விஷனை நான் போய் அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ விஷனு, மிஷனு இது எல்லாமே பிலாசபி பொறுத்து, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ஷனை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தவிர வேல்யூ சிஸ்டம். நான் சொன்ன மாதிரி யாராவது ஆட்டோல பணத்தை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, இதை கொண்டு போய் கொடுக்குற அந்த ஆனஸ்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், அந்த ஒரு டிலிஜென்ஸ், அந்த ஒரு இன்டெகிரிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட், இன்டெகிரிட்டி உண்மைதான், எத்திக்ஸ் அதுதான். அப்ப இந்த வேல்யூ சிஸ்டம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ வேல்யூஸ் ஆர் டீப் ரூட்டட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வேணா படிங்க ஒரு வாட்டி. வேல்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப டீப் ரூட்டட் பிரின்சிபிள்ஸ் விச் கைட்ஸ் தி ஆர்கனைசேஷன்ஸ் டெசிஷன்ஸ் ஈவன் இன் தி டர்புலன்ட் டைம்ஸ். ரொம்ப மட்டமான சிச்சுவேஷன்ல கூட நம்மளோட டிக்னிட்டியை மெயின்டைன் பண்றதும், நம்மளோட சிசிடிவி இருக்கும்போது திருடாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. சிசிடிவி இல்லைனாலும் திருடக்கூடாது. அந்த ஒரு டிசிப்ளினை உங்களுக்கு இந்த வேல்யூ சிஸ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சாக்ரோசாங்க்ட், அதாவது ஒரு சாங்டிட்டி நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளவு ஒரு ஹவுடி கால் சாங்டிட்டினா ஒரு புனிதம் மெயின்டைன் பண்றது. இன்ஹெரண்டாவே ஒரு கம்பெனியில இருந்து வரக்கூடிய அத்தனை வேல்யூ சிஸ்டமும் தான் அந்த இடத்துல வேலை பார்க்குற காலையில வந்து சிஇஓ கரெக்டா டெய்லி 8:30க்கு வந்துடுறாரு அப்படின்னா, அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே 9 மணிக்குள்ள வந்துருவாங்க. ஏன்னா நம்மளோட ஹையரார்கில சீனியரா இருக்கிறவரை சீக்கிரம் வந்துடுறாரு. நம்ம லேட்டா வந்து அசிங்கமா இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு லிவ் பை த எக்ஸாம்பிள் தட் யூ ஆர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதான் சொல்ல முடியாது. முதல்ல ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் அதுல இருந்தது அதாவது கருங்கிறது இன்டென்ட். அதுல இருந்து தான் விஷன் வருது. அது விஷன் அச்சீவ் பண்ணணும்னா 10 வருஷம் உழைக்கணும். அப்ப இன்னில இருந்து உழைக்கணும் மிஷன். அந்த மிஷனை மல்டிபிள் கோல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸா மாத்துறோம். வேல்யூ சிஸ்டம் எல்லாமே வேல்யூ சிஸ்டம்குள்ளதான் இருக்கு. பெரிய வேல்யூ சிஸ்டம். நீ வந்து டெல்லிக்கு ராஜாவானாலும் பாட்டி சொல்ல தட்டாது இருக்குல்ல. வை தட் பார்ட்டி சொல் இஸ் வாட்? பார்ட்டி சொல் இஸ் வேல்யூ சிஸ்டம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் அடக்கிடுறாங்க. அது வந்து நீ என்ன பிசினஸ் செய்யற, எதுக்காக செய்யற, நீ டீ கடை தான் போடு, ஓகேவா? இல்ல மெஹந்தி தான் போடு, இல்ல கேட்டரிங் பிசினஸ் தான் பண்ண, இல்ல சிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போ, டாக்டர் படி, நீ என்ன வேணா பிசினஸ் பண்ணு. அது எந்த இன்டென்ஷனுக்காக வேணாலும் பண்ணு. ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் என்னவா வேணா இருக்கும் பிசினஸ்க்கு. அதோட விஷன், மிஷன், கோல்ஸ், அப்ஜெக்டிவ் என்ன வேணா. ஆனா எல்லாத்தையுமே எத்திக்கலா பண்ணுன்னு சொல்றோம்ல, அதுதான் இந்த வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ தே ஆர் கோயிங் டு இப்போ இது எல்லாமே சும்மா ஒன் லைனர் மாதிரி கொடுத்தாங்களா, விஷன் மிஷன் இல்ல ஒன் லைனர் மாதிரி கொடுத்தாங்களா, இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய கம்பெனிஸோட விஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து போடுவாங்க. நிறைய கம்பெனிஸோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து போடுவாங்க. அது மாதிரி இருக்கும். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் நம்ம படிச்சாலே போதும். இங்க இருக்கு பாருங்க.
ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அப்படிங்கிறது ஒரு மேனேஜ்மெண்டோட ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபார் த பிசினஸ் தெளிவா சொல்லிடும். நம்ம எங்க போறோம், வேர் ஆர் வி டு கோ, அண்ட் கன்வின்சிங் ரேஷனல், எதுக்காக அங்க போறோம், எப்படி போறோம், அங்க போறதுக்கான சாத்திய ரேஷனல்னா ரீசனபிளா நம்மளால போக முடியுமா, நிஜமாவே உண்மையா போக முடியுமா, இல்ல சும்மா சும்மா வந்து என்ன சொல்றது ரீல் விடுறோமா. ஸோ கன்வின்சிங் ரேஷனல் ஃபார் வை திஸ் மேக்ஸ் குட் பிசினஸ் சென்ஸ் ஃபார் த கம்பெனி. ஏன் இது செய்யணும், இஸ் இட் ரீசனபிள், இதுதான் கீவேர்ட் இந்த இடத்துல. பேனோரமிக் வியூனா 360 டிகிரி அப்படியே ஃபுல்லா அந்த மாதிரி பேனோரமிக் வியூ. என்டையர் ஸ்ட்ராட்டஜிக் விஷனை பார்க்கும்போது இட் ஷுட் மேக் சம் பிசினஸ் லாஜிக்கலி கொஞ்சம் சென்ஸ் ஆகும். வேர் ஆர் வி கோயிங், அந்த பர்டிகுலர் டைரக்ஷன் அல்ல ஸ்ட்ராட்டஜிக் பாத் என்ன, நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ நிறைய இல்ல ஆக்சுவலி ஒரு சில கம்பெனியோட விஷன் ஸ்டேட்மெண்டே மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ இந்த புக்ல எதுவுமே பார்க்காதீங்க விஷன் ஸ்டேட்மெண்ட்னா. நீங்களாவே கூகுள்ல போயிட்டு டாப் 10 கம்பெனிஸோட விஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிங்க, டாப் 10 கம்பெனிஸோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிங்க. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் நாங்க இந்த புக்ல படிக்கும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் கம்பெனில இதுலதான் நினைக்கிறேன் விஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, விஷன் கொடுத்திருந்தாங்க. சோ இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா. சோ இதுல எல்லாமே கரெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. சோ இதை பார்த்து அப்படியே மக்லாம் பண்ணி எக்ஸாம்பிள் எழுதிடாதீங்க. ஓகே, மேக் ஷுர் தட் ஒரு விஷன் எப்படி இருக்கணும், விஷன் அப்படின்னா எப்படிமா இருக்கணும், ஒரு விஷயத்தை நான் சொல்ல இது நடக்கும்னு நான் சொல்லுவேன், அதை நம்புற மாதிரி இருக்கணும். முதல்ல நம்புற மாதிரி இல்லைனாலும் நான் நம்பணும். முதல்ல அது நம்பர் 1 விஷன். நம்பர் 2, அதை நான் என் கிட்ட ஒர்க் பண்ற எல்லார்கிட்டயும் நான் தெளிவா ஆர்டிகுலேட் பண்ணணும், அதை நான் சொல்லணும், ஆர்டிகுலேட் பண்ணணும். Number 1, the entrepreneurial challenge in developing a vision is to think creatively about how to prepare the company for a future oriented company எப்படி ரெடி பண்றது, அது ஒரு பிரச்சனை. I mean that is one thing that to deal with. Number 2, intelligent entrepreneurship, ரொம்ப தெளிவான சிந்தனை உடைய ஒருத்தர் அதை டீல் பண்ணணும். வெல் ஆர்டிகுலேட்டட், எல்லாருக்கும் அதை புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்துக்காக வேலை செய்வாங்க. நம்ம என்ன சொல்ல ட்ரை பண்றோமோ, நம்ம 10 வருஷத்துல நீ யாரா இருக்கேன்னு நீ ஒரு விஷன் இருக்கும்ல, ஒரு காட்சி பதிவு இருக்கும்ல உன் மனசுல, அந்த காட்சி பதிவை எழுத்தாக்கமா மாத்தி உன் மெம்பர்ஸ் கிட்ட நீ கொடுக்கும்போது, உன்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கொடுக்கும்போது, உன்னோட எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுக்கும்போது, உன்னோட மேனேஜ்மெண்ட் கிட்ட நீ கொடுக்கும்போது, ப்ரொமோட்டரா இருக்கீங்க நீங்க அதை எல்லாரும் உங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட நீங்க ஷேர் பண்ணும் போதுதான் அவங்களுக்கு அதனுடைய இன்டென்சிட்டி தெரியும், அதோட டெப்த் தெரியும்னு சொல்றாங்க. So the best worded vision statement clearly illuminates the direction in which the organization is headed. நீ என்ன சொல்ல வரியோ அந்த கருத்து தெளிவோட ஒரு ஸ்டேட்மெண்டா விஷன் ஸ்டேட்மெண்டா நீ போடும்போதுதான் எல்லாரையும் ஒரே டைரக்ஷன்ல அந்த போற வழிய பிரகாசமாகுது. illuminating the direction. illuminating என்னது, பளிச்சு நாக்குறது. டைரக்ஷனா போற பாதையை வெளிச்சமாக்கும். எப்போ நீ என்ன காட்சி பதிவுல வச்சிருக்கியோ அதை எழுத்தாக்கமா மாத்தும் போது. இதெல்லாம் தான் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மிஷனா இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன, பிசினஸ்ல இப்ப இருக்கோம், இன்னைக்கு என்ன செய்யணும், அது எப்படி நம்ம வந்து டிசிப்ளின்டா செஞ்சு முடிக்கிறோம், அதுதான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நீங்க ஒன்றும் பெருசா யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்டடி. இதுல வந்து சில மிஷன் ஸ்டேட்மெண்டோட இப்போதைக்கு கம்பெனிஸ் மிஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் டிபிக்கலி ஃபோக்கஸ்ட் ஆன் பிரசன்ட் பிசினஸ் ஸ்கோப். ஹூ ஆர் வி, வாட் டு வி டூ நவ், இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம கேப்பபிலிட்டி என்ன, இப்ப நம்ம கஸ்டமர் யாரு, இப்ப நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோம், இப்ப நம்மளோட பிசினஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்றோம் நவ், அதுதான் கம்பெனியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். சில டாப் கம்பெனிஸோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம படிச்சு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க். ஓகேவா. சோ இதெல்லாம் நீங்க சும்மா நார்மலா ஒரு ரீடிங் விடலாம், இல்ல தப்பே இல்லை. இதுல வந்து ஒன்றும் பெரிய அளவுல இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க படிச்சு பார்த்து மிஷன்னா என்ன கொண்டு வருது அப்படின்னு நீங்க ட்ரை பண்ணலாம். யூ கேன் ட்ரை யுவர் பெஸ்ட் ஹியர். என்ன பிசினஸ் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட். பீட்டர் ட்ரக்கர் சொல்லியிருக்காரு. எப்போதுமே மிஷனை வந்து நம்ம 2 பார்வையில பார்ப்போம். ஒரு பார்வை என்னன்னா, நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சோப்பு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி பாக்குறது. இன்னொன்னு வந்து நம்ம யாருக்காக இது பண்றோம். இப்ப சோப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சோப்பா தான் அதை பார்ப்பீங்க. நீங்க யாருக்காக பண்றீங்க, ஒரு குழந்தைக்காக பண்றீங்களா, நோ டியர் ஃப்ரீ ஃபார்முலா பண்றீங்களா, இல்ல வயசானவங்களுக்காக பண்றீங்களா, யாரு கஸ்டமர், எந்த கஸ்டமருக்காக நீங்க பண்றீங்களோ அதை நோக்கி நீங்க மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணலாம். இல்ல நான் இந்த ப்ராடக்ட பண்றேன் அப்படின்னு மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணலாம். ஓகேவா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியன் இங்க சூப்பரா கொடுத்துருப்பாங்க பாருங்க, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டப்பா, ஐ லைக் இட் சோ மச். இந்தியன் ஆயில் ப்ரொடக்ஷன் ஓரியன்டா பார்த்தா நாங்க ஆயில் ப்ரொடியூஸ் பண்றோங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லலாம். இதுவே மார்க்கெட்டிங் லெவல்ல எந்த கஸ்டமருக்காக எதுக்காக அப்படி சொல்லும் போது அது நீங்க இவ்வளவு அழகா சொல்லலாம் பாருங்க. நாங்க எல்லாருக்கும் சேஃபான காஸ்ட் எஃபெக்டிவான எனர்ஜியை சப்ளை பண்றோங்க.
அது வந்து ஆயிலா இருக்கு, அவ்வளவுதான். நீ என்ன ப்ரொடியூஸ் பண்ணன்னு கேட்டா நான் ஆயில் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லலாம். நீ மார்க்கெட்டிங் ஃபார்மட்ல அதை சொல்லும், கஸ்டமர் ஓரியன்டா சொல்ல எப்படி சொல்றீங்க பாருங்க, காஸ்ட் எஃபெக்டிவ் எனர்ஜி கொடுக்கணும்னு சொல்றீங்க. இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்றோம், நாங்க ரயில்வேஸ் போடுறோம், அவ்வளவுதான். இந்த இடத்துல நாங்க தான் இந்தியாவினுடைய நாடி நரம்பு, நாங்க தான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம், நாங்க தான் எல்லாரையும் யூனோ ஹவ் டு கால், நாங்க தான் எல்லாரையும் வந்து வி மேக் பீப்புள் கனெக்டட், அது கொண்டு வராங்க. வி ஆஃபர் டிரான்ஸ்போர்டேஷன். அந்த மாதிரி என்ன நீங்க மார்க்கெட்டிங் வியூல நீங்க பார்க்கும்போது உங்க ப்ராடக்ட்டை நீங்க வந்து சொல்ல என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லாம அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. நம்பர் 3 லாக்மி ஃபேக்டரியில காஸ்மெட்டிக்ஸ் பண்ணுவோம் இப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு நாங்க தான் பியூட்டி ஸ்பேஸ், நாங்க தான் வேற லெவல் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ லாக்மியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா வி மேக் பியூட்டி த லவ் லாங்குவேஜ் அப்படி கூட சொல்லுங்க, என்ன வேணா சொல்லலாம்ல. அதே மாதிரி கோல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெரிய விஷன் ஸ்டேட்மெண்ட்டை குட்டி 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 கோல்ஸா பிரிச்சு ஒவ்வொரு கோலையும் அச்சீவ் பண்றதுக்கு சின்ன சின்ன அப்ஜெக்டிவ்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வடிவமைக்க போறோம். அதெல்லாம் தான் ஓகேவா. ஸோ நம்ம வந்து கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை மட்டும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸை மட்டும் இல்லை, இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையுமே நாளைக்கு ஒரு தடவை நான் உட்காந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்க்கே வரும். கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்களே வீட்டில் உட்காந்து படிச்சு பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தா ஒரு உங்களுக்கும் புரியும். அதுக்கப்புறம் வேல்யூ சிஸ்டம் பத்தி இருக்கும். கண்டிப்பா வேல்யூ சிஸ்டம்னா ஒரு டாட்டாவை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் வராம இருக்காது. இதோ இருக்காரு பாருங்க, சூப்பர்ல வேல்யூ சிஸ்டம் உடனே ரட்டன் டாட்டா சொன்னதே கோட் பண்ணிட்டாங்க பாருங்க. பிசினஸ் as I have seen it places one great demand on you. நீ பிசினஸ் செய்யணும்னா உன் மேல அந்த பிசினஸ் ஒரு பெரிய டிமாண்ட் வைக்குது. அது என்ன தெரியுமா? இட் நீட்ஸ் யூ டு செல்ஃப் இம்போஸ் a framework of ethics. உனக்கு நீயே சில எத்திக்ஸை கட்டமைத்துக்கொள். ஃபேர்னஸ், வேல்யூ சிஸ்டம், அப்ஜெக்டிவிட்டி, யாருக்கும் பாரபட்சம் பார்க்காத, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கோ, நியாயமா நடந்துக்கோ, வேல்யூ சிஸ்டம் எத்திக்ஸ் உன் மேல நீ போட்டுக்கோ, அப்பதான் உன் பிசினஸ் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க ரட்டன் டாட்டா 2006ல. ரட்டன் நாவல் டாட்டா, என்ன நாவல், ரட்டன் நாவல் டாட்டா அவர் சொல்லியிருக்காரு. அதான் நான் டாட்டாவை மென்ஷன் பண்ணாம யாராலையாவது வேல்யூ சிஸ்டம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ஸ் இன் ஆர்கனைசேஷன் 3 லெவல் படம், 1 கார்பரேட், 2 பிசினஸ், 3வது ஃபங்க்ஷனல். இதையும் நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இதுலயே வந்து ஃபுட் பிசினஸ் இருக்கு, ஃபுட்லயே காஃபி, டீ, ப்ரூ, நூடுல்ஸ் பாக்கெட் எல்லாம் இருக்குன்னா எல்லாத்தையும் சேர்த்து எல்லா சாப்பாட்டையும் சேர்த்து நீ ஒருத்தர் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னா தட் இஸ் கால்ட் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரேன். ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் யூனிட் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரோல் பண்றேன். ஓரளவுக்கு நம்ம வந்து மேஜரான இதெல்லாம் முடிச்சாச்சு. தேர் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங். நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த பேராகிராஃபா இருக்கல, வாட் இஸ் கார்பரேட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் டிவிஷனல் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், வாட் இஸ் ஃபங்க்ஷனல் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். நான் சொல்லி கொடுத்த மீனிங் ஞாபகம் வச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். கார்பரேட் லெவல்னா என்ன, சிஇஓ அகமதாபாத்ல ஹெட் குவார்டர்ஸ் குரூப்ல அதானி குரூப்ல ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, சேர்மன் கௌதம் அதானி. அவர் தான் யாரா, அவர் தான் டாப், அவர் தான் கார்பரேட். அதுக்கப்புறம் அவருக்கு கீழே யார் இருப்பாங்க, இந்த மாதிரி டிவிஷனல் மேனேஜர்ஸ் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லலாம், தேர் ஆல்சோ கால்ட் அஸ் பிசினஸ் லெவல் மேனேஜர்ஸ். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் லெவல் வருவாங்க. ஃபங்க்ஷனல் லெவல்லாம் யாரு, they'll do பர்ச்சேஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், கஸ்டமர் சர்வீஸ், ஹெச்ஆர், அக்கௌண்டிங் அப்படின்னு இருப்பாங்க ஃபங்க்ஷனல் லெவல் மேனேஜர்ஸ். பிசினஸ் லெவல் மேனேஜர்ஸ்னா அவங்க அவங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற ஏரியாவை இங்க பாருங்க, அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க ஏரியாவை அவங்கவுங்க பார்ப்பாங்க, ஸ்பெசிபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றது பிசினஸ் லெவல். ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்க்குறவங்க ஃபங்க்ஷனல் லெவல் அப்படி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். இதை மட்டும் நாளைக்கு உங்களுக்கு இது நான் சொல்லி தந்தல உங்களுக்கு எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு. மேட்ரிக்ஸ் ரிலேஷன்ஷிப் நான் சொன்னேன்ல, ஒரு பர்ச்சேஸ் ஆஃபீஸர் இருப்பாரு. இந்த பர்ச்சேஸ் ஆஃபீஸர் பர்ச்சேஸோட ஹெட் பிரகலாத்க்கும் ரிப்போர்ட் பண்ணணும், காஞ்சிபுரத்தோட ஹெட் கவிதாக்கும் ரிப்போர்ட் பண்ணணும். 2 பேருக்கும் ரிப்போர்ட் பண்ணணும்னா மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்கேயும் ரிப்போர்ட் பண்ணணும், இங்கேயும் ரிப்போர்ட் பண்ணணும். அதான் மேட்ரிக்ஸ். இல்ல சைட்ல மட்டும் ரிப்போர்ட் பண்ணா போதுன்னா ஹரிசாண்டல் ஸ்ட்ரக்சர். இல்லப்பா மேல மட்டும் ரிப்போர்ட் பண்ணா போதுன்னா வெர்டிகல் ஸ்ட்ரக்சர். மேலேயும் சைட்லயும் ரிப்போர்ட் பண்ணா மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர். கண்ணா அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணணும் கிரிட் ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் நிறைய வரும். பட் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நமக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க, ஹரிசாண்டல், மேட்ரிக்ஸ், ஃபங்க்ஷனல் அண்ட் டிவிஷனல் ரிலேஷன்ஷிப். இது 3த்தையுமே நாளைக்கு உங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிக் கொடுப்பேன், ஓகேவா. பட் ஸ்டில் உங்களோட வேலை என்ன அப்படின்னா ஃபுல் சாப்டர் ஒரு தடவை நல்லா உட்காந்து படிங்க. படிச்சுட்டு நான் வந்து இப்ப என்ன பண்ணுவேன், மணி என்ன 5 ஆகுதா, நான் ஒரு 6-6:30 மணிக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர் அது கூட நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஃபுல் சாப்டர் படிச்சுட்டு புக் பேக்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லா எம்சிக்யூஸையும் அட்டன் பண்றீங்க, எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்றீங்க, எல்லா ஆன்சர்ஸையும் படிச்சு பார்த்துட்டு புக் பேக்ல இருக்கிற ஆல் கொஸ்டின்ஸையும் நீங்க எனக்கு ஒரு தடவை எழுதி எனக்கு வந்து என்னோட நம்பருக்கு நீங்க பிடிஎஃப் அனுப்பாதீங்க, போட்டோவா எடுத்து அனுப்புறீங்க, ஓகேவா. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்ம முடிச்சிருக்கோம். நாளைக்கு மிச்சம் 30% முடிச்சுட்டு
நானே கிளாஸ்ல உட்காந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து மெயின் எக்ஸாம்ஸ்ல கடந்த 10 வருஷத்துல ஒரு ப்ராபப்ளி லாஸ்ட் 6-7 இயர்ஸ் நியூ சிலபஸ் மாறுறதுனால என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கோ, கொஸ்டின் பேப்பர்ஸ், மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ், அப்புறம் வேற என்ன கொடுப்பாங்க, ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ், மார்க் டெஸ்ட் பேப்பர்ஸ், எல்லாத்துலயும் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ எல்லா கொஸ்டின் நான் வந்து கம்பைல் பண்ணிடுவேன். கம்பைல் பண்ணலாம் 10 to 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 15 கொஸ்டின்ஸை நாளைக்கு நானே கிளாஸ்ல உட்காந்து உங்களுக்கு லைன் பை லைன் சொல்லி கொடுத்துருவேன். Are you all okay with the class? Are you all feeling okay? Dizzy-ஆ இருக்கா? புரியுதா? ஓகேவா? Fine? Do you want anything else to be added? Okay, all okay, fine? Pakka, pakka, pakka. If you are fine, I'm so fine. புக் பேங்க் வந்து மொத்தமா ரிலீஸ் பண்ண முடியாது பிகாஸ் கிளாஸ் ஒழுங்கா அட்டென்ட் பண்ண மாட்டீங்க நீங்க. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அன்னைக்கு என்னென்ன சாப்டர் முடிக்கணுமோ அன்னைக்கு சாயங்காலம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அந்த 10 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சு எழுதிட்டு கொண்டு வந்து காமிக்கணும். மறுபடியும் நான் 10 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். அப்படி 10 கொஸ்டின்ஸா கொடுப்பேன். மொத்தமா புக் பேங்க் அப்படி கொடுக்க மாட்டோம். இன்னொன்று வந்து இட்ஸ் நாட் லைக் என் பேர் போட்டு பெருசா கம்பைலேஷனா நான் எதுவும் பண்ணல. நான் உட்காந்து இனிமே தான் நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப போன வாட்டி Jan 25 எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ரிலேட்டட் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நான் இன்னும் எடுக்கணும். எம்டிபி, ஆர்டிபி எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு மொத்தமா 10-15 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படியே நான் உங்களுக்கு ஃபுல்லா எடிட் பண்ணி கரெக்டா பிரசன்டபிள் ஃபார்மேட்ல வச்சு கொஸ்டின் ஆன்சர் போட்டு 10-15 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டு நாளைக்கு பட்டுன்னு வந்து ஃபுல்லா 15 கொஸ்டின்ஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். 10 மார்க்ஸ் நம்ம கையில கேரண்டிடா கிடைக்கும். கண்டென்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நான் சொல்லி கொடுக்கும்போதே படிச்சுட்டு அந்த 10 கொஸ்டின்ஸையும் நாளைக்கு நைட்டே உட்காந்து வீட்டில் எழுதி பார்த்துருங்க. 10 கொஸ்டின்ஸ் எழுதணும்னு மனசு வச்சாதான் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உழைக்கலாம், தப்பே இல்லை. 8 மணி நேரம் தூங்கலாம். டிராவலிங் பண்ணும்போது கொள்ளும்போது கூட டிராவல் பண்ணலாம், குளிக்கலாம், சாப்பிடலாம். பட் மைண்ட் வந்து எனி டைம் இதுலயே தான் ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கணும். மைண்ட் இதுல தான் இருக்கும், ஃபோக்கஸ் இதுல தான் இருக்கும். அதில் கேட்குறாங்க, ஐயோ சினிமா பாட்டுல சீக்கிரமா மனப்படம் ஆகுது, ஆடிட்ல மனப்படமே ஆக மாட்டேங்குது, இல்ல படிக்கிறதுல மனப்பாடமே ஆக மாட்டேங்குங்க. அதுக்கு பர்வீன் சொல்லிட்டு சொல்றாங்க, பாட்டெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணனா படம் எடுக்கிறவனுக்கு தான் ப்ராஃபிட். நீ மட்டும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றியே, நீ பாடத்தை மனப்பாடம் பண்ணிப்பாரு, உனக்கு ப்ராஃபிட். அதை நினைச்சுக்கோ. செம்மையா வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணு, நல்லா படிக்கணும், நல்லா படிச்சு பாஸ் ஆகி மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கிட்டேன்னா என்னெல்லாம் செய்ய போற? அம்மாக்கு என்ன செய்யணும், அப்பாக்கு என்ன செய்யணும், சிப்ளிங்ஸ்க்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செஞ்சுக்கணும், இவ்வளவு இருக்கு. அதனால ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் யோர் எக்ஸாமினேஷன், யோர் ப்ரிப்பரேஷன், how you are going to spend your 16 hours. 8 hours தூக்கத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. பிகாஸ் தூக்கம் gives you a lot of health. அதுதான் உங்களுக்கு மென்டல் ஹெல்த் கொடுக்கும், பிசிக்கல் ஹெல்த் கொடுக்கும், எல்லாமே கொடுக்கும். ஸோ மற்ற 16 மணி நேரமும் முழிச்சிட்டு இருக்கிற 16 மணி நேரமும் நீங்க வந்து படிப்பை பத்தி மட்டுமே ஒரே சிந்தனையா இருந்தீங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பா அத்தனை பேரும் பாஸ் பண்றேன். இந்த வாட்டி நான் சொல்றேன், ஐ எம் மேனிஃபெஸ்டிங் திஸ். இந்த வாட்டி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல அட்டன் பண்ற அத்தனை பேரையும் நான் பாஸ் பண்ண வைப்பேன். பிகாஸ் நான் சொல்றது நீங்க டெய்லி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கொஸ்டின் பேப்பர்ஸ் எழுதி பார்த்துட்டே இருக்கணும், நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். எக்ஸாம்ல போய் உட்காந்து இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர், இந்த 3 ஹெட்டிங் போட்டு எழுதிட்டே இருக்கணும். ரிசல்ட் வரும்போது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல டோட்டலா பேட்ச் அட்டன் பண்ணவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, நம்ம அத்தனை பேர் போட்டோவோட போடுறோம். இவ்வளவு மார்க் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல வாட் எவர் டோட்டல் பேப்பர்ல. அது நம்ம போடும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருந்ததெல்லாம் வர்த்து அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேவா? That we will do. Tomorrow we'll do the writing practice also. Okay? Thank you. Have a nice day. Bye, bye, bye. கண்டிப்பா ஃபுல்லாத்தையும் ஒரு தடவை படிச்சுட்டு புக் பேக்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் எழுதி பார்த்து எனக்கு அனுப்புறீங்க இன்னைக்கு. என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும், குரூப்ல நான் இருக்கேன். என்னோட நம்பர் வந்து 9677590232. ஐயோ என்னடா இது எழுத மாட்டேங்குது. 9677590232. இந்த நம்பருக்கு எல்லாரோட மொபைல்ல இருந்தும் எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே எழுதி அனுப்பணும். பிளஸ் நான் மார்க் பண்ணல இதெல்லாம் கீவேர்ட்ஸ் முடிஞ்சா ஒரு 5-6 பேராகிராஃப் புக்ல இருந்து எது இம்பார்ட்டன்ட்டோ எழுதி எனக்கு நீங்க அனுப்புறீங்க. அனுப்பிட்டு தான் தூங்குறீங்க, இல்லைன்னா தூக்கமே வராது. கடவுளையும் நான் தான் வந்து கொலை பண்ணிடுவேன். ஓகே, குட் நைட், பாய், குட் ஈவினிங், சாரி குட் ஈவினிங், பாய், குட் டே, ஆல் தி பெஸ்ட், பை 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 பை.